तुम हो जाने अली, दाता हिंदल वली। मेरे ख्वाजा पिया, मेरे ख्वाजा पिया, मेरे ख्वाजा पिया, मेरे ख्वाजा पिया। तुम हो जाने अली, दाता हिंदल वली। तुम हो जाने अली, दाता हिंदल वली। मोरे ख्वाजा पिया, मोरे ख्वाजा पिया, मेरे ख्वाजा पिया, मेरे ख्वाजा पिया। तुम हो जाने अली। मौला अली के नूरे नजर हो, प्यारे नबी के लखते जिगर हो। मौला अली के नूरे नजर हो, प्यारे नबी के लखते जिगर हो। मुझ पे इनायत शामो सहर हो सैयदे मुहतरम, कर दो करम सैयदे मुहतरम, कर दो करम सैयदे मुहतरम, कर दो करम। मेरे ख्वाजा पिया, मेरे ख्वाजा पिया, मेरे ख्वाजा पिया, मेरे ख्वाजा पिया। तुम हो जाने अली। जिसने भी तुमको दुख में पुकारा, उसको दिया है तूने सहारा। உங்களை யாரெல்லாம் தன்னுடைய கஷ்டத்தில் அழைத்தார்களோ நீங்கள் நிச்சயமாக உதவிக்கரம் நீட்டுவீர்கள், அவருடைய சிரமத்தில் அவனை காப்பாற்றுவீர்கள்। जिसने भी तुमको दुख में पुकारा, उसको दिया है तूने सहारा। मेरा भी दामन भर दो खुदारा, मेरा भी दामन भर दो खुदारा। वालिए बेकसा ख्वाजे ख्वाजगा, वालिए बेकसा ख्वाजे ख्वाजगा, वालिए बेकसा ख्वाजे ख्वाजगा। मेरे ख्वाजा पिया, मेरे ख्वाजा पिया, मेरे ख्वाजा पिया, मेरे ख्वाजा पिया। तुम हो जाने अली। उस्मान के प्यारे दुखियों के वाली, कोई भिखारी कोई सवाली। उस्मान के प्यारे दुखियों के वाली, कोई भिखारी कोई सवाली। तरसे तुम्हारे लौटा न खाली, तुमने सबको दिया सदक़े चिश्तिया, तुमने सबको दिया सदक़े चिश्तिया, तुमने सबको दिया सदक़े चिश्तिया। मेरे ख्वाजा पिया, मेरे ख्वाजा पिया, मेरे ख्वाजा पिया, मेरे ख्वाजा पिया। एक नजर डाल दो मुश्किलें टाल दो, एक नजर डाल दो मुश्किलें टाल दो, एक नजर डाल दो मुश्किलें टाल दो। मेरे ख्वाजा पिया, मेरे ख्वाजा पिया, मेरे ख्वाजा पिया, मेरे ख्वाजा पिया। तुम हो जाने अली, दाता हिंदल वली। तुम हो जाने अली, दाता हिंदल वली। मेरे ख्वाजा पिया, मेरे ख्वाजा पिया,
मेरे ख्वाजा पिया, मेरे ख्वाजा पिया, तुम हो जाने अली। अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला व बरकातुहू। वालेकुम अस्सलाम व रहमतुल्लाहि व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहू व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في شان حبيبه مخبرا وامرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மேலும் அல்லாஹ்வுடைய அவுலியாக்களின் நேசர்களாக காதலர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஹாஜா நாயகம் அவர்களின் உருஸ் முபாரக்கை நாம் இங்கே கொண்டாடியோம். ஒரு தினங்களுக்கு முன்புதான் எஜமானுடைய புனித ரவுதாவிலே கொடியேற்றினார்கள். இன்னும் ஒரு 4 நாட்களில் எஜமானுடைய சந்தல் முபாரக் நடைபெற இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவர்களின் கைசானை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானா. எஜமானுடைய ரவுதாவுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் பெறுவானா. அஜ்மீர் ஷரீஃப் சென்று அதன் பின்பு எஜமானுடைய சீடர்கள் அடங்கியிருக்கக்கூடிய நிசாமுத்தீன் மஹ்பூப இலாஹி, குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி, நசீருத்தீன் சிராக் கௌரி போன்ற மகான்களையும் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினான். அதை முடித்துவிட்டு நேற்று தான் நம் ஊருக்கு வந்தோம். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த நசீபாக்குவானாக. இந்த தர்பார் போய் வந்தால் மக்காவுக்கு போய் வந்த மாதிரி, உம்ராவுக்கு போய் வந்த மாதிரி இருக்கும். லட்சோப மக்கள் அங்கே வந்து கதர் இருக்கிற காட்சிகள். எஜமா அல்லாத போய் 700 வருஷம் 750 வருஷம் ஆச்சு. ஆனால் அங்கே மக்கள் இரவும் பகல் என்று பாருங்கள், இரவு பகல் மாதிரி இருக்கு. இரவு பகலாக அங்கே வந்து அழுகிறாங்க. இரவு பகலாக அங்கே மக்கள் அவர்களுடைய ஞான பாடல்களை, காதல் பாடல்களை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். லட்சோப மக்கள் குவிகிறார்கள். பணம் காசுகளை எதுவும் தர்பாரில் அள்ளி கொட்டுகிறார்கள். வருபவரெல்லாம் ஆண்டியும் அரசும் தலையிலே பெரிய பெரிய பூக்கூடைகளை கொண்டு வந்து எஜமானுடைய புனித பாதணிகளை சமர்ப்பிக்கிறார்கள். நாங்கள் சென்ற பொழுது ஏதோ ஒரு ஊருடைய கவர்னர் வந்திருந்தார். முன்னாள் மிஷின் கண்ணோடு 10-20 பாதுகாவலர்கள், பின்னாடி 20 பாதுகாவலர்கள், முன்னாடி 10 வண்டி, பின்னாடி 10 வண்டி. அவர் இறங்கி போறாரு. ஆச்சரியமான ஒரு காட்சி என்னன்னு கேட்டால், யாருமே அவங்களை அலட்சியப்படுத்தின கண்டுகிறதே இல்லை. 20-30 பேர் கையில் எல்லாம் பெரும் பெரும் மிஷின் வச்சு ராம உடையில் நிற்கிறாங்க. தள்ளிட்டு எட்டி தள்ளிட்டு போறாங்க. தள்ளி ஆகும் அப்படின்னு அவனும் பொருட்படுத்திக்கிறது இல்லை. கூட்டம் ஆகும்போது கூட்டத்துக்கு அவரும் மாட்டிக்கிறாங்க. கையில் கல் வச்சிருக்கிறாங்க, ராம உடையில் இருக்கிறாங்க. அதெல்லாம் யாரும் பொருட்படுத்துறது இல்லை. தள்ளிட்டு போறாங்க அவங்களையும். அவ்வளோ கூட்டம், அவர் எங்கே பிடிக்க முடியும்? அந்த மாதிரி கூட்டத்துக்கு மத்தியில் போய் அவங்க ஜியாரத் செஞ்சுட்டு வர்றாங்க. மன்னாதி மன்னர்கள்லாம் அங்கே வந்து தலை பிடிக்கிறார்கள். இந்த அந்தஸ்தை அல்லாஹ் எப்படி அவர்கள் கொடுத்தாங்க? எதன் காரணமாக அவர்கள் அடைந்தார்கள்? ஏதாவது டெல்லியுடைய ராஜாவாக இருந்தார்களா? டெல்லியை ஆட்சி செய்தார்களா என்றால் அதுவும் இல்லை.
ஏதோ ஒரு பகுதிக்கு ஆளுநராக கவர்னராக இருந்தார்களா என்றால் அதுவும் இல்லை. அல்லது ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருந்து அவர்கள் எல்லோருக்கும் வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்களா அதுவும் இல்லை. கரீப் தான் ஒன்று. கரீப் என வாழ் கரீபுகளை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. சொந்தமாக குடிசை கொடுக்குற சொந்தமா இல்லை அவர்களுக்கு. எதை கொண்டு இப்படி அடைந்தால் இந்த மகானுடைய அந்தஸ்தை எப்படி அல்லாஹ் கொடுத்தான்? நண்பர்களே, அவர்கிட்ட இருந்தது ஒன்னே ஒன்றா இருந்துச்சு. அது என்ன? அல்லாவை கூட வச்சிருந்தாங்க, எஜமான கூட வச்சிருந்தாங்க. அல்லாஹ் சதா அல்லாவின் சிந்தனையில் இருந்தாங்க. வரக்கூடியவர்களுக்கு அல்லாவை கற்றுக் கொடுத்தார்கள், ரசூலை கற்றுக் கொடுத்தார்கள். யாதவூ சர்மாயே ஈமாமுவது, அல்லாவுடைய சிந்தனை தான் இந்த ஈமானுடைய முதலீடு. அருகதா அது யாது சுல்தாமுவது, ஒவ்வொரு சாதாரண மனிதனும் கூட அல்லாவுடைய சிந்தனை அல்லாவுடைய திக்ரின் காரணமாகத்தான் இந்த அந்தஸ்து அடைந்தார். அணுவத்தனையும் தன் நேரங்களை வீணாக்காத அல்லாவுடைய சிந்தனையில் இருந்தார்களே, அதன் காரணமாகத்தான் இந்த உயர்ந்த அந்தஸ்து அடைந்தார்களே தவிர வேற எந்த காரணமும் உலகத்தை சம்பாதிக்கல, வீடு கட்டலை, வாசல் கட்டலை, புள்ள குட்டிக்கெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போல. அவருடைய புள்ள குட்டிக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம புள்ள குட்டி நமக்கு பின்னாடி வீண் போகக்கூடாது, ஆளுக்கு ஒரு வீடு கட்டி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அவங்க யாருக்கும் ஊடெல்லாம் கட்டி வைக்கல அவங்க புள்ள குட்டிக்கு. ஆனால் 700 வருடமாக அவருடைய பிள்ளை குட்டிகளுக்கு இன்ன வரைக்கும் நல்லா கொடுத்துட்டு இருக்கிறான். எல்லாம் கொண்டு போய் கையில கொடுக்கறது இல்லை, அவங்க காலடியில சமர்ப்பிக்கிறாங்க. எஜமானுடைய பிள்ளை குட்டிங்க இருக்கிறாங்க, யாரும் கொண்டு போய் கையில கொடுக்கறது இல்லை, எல்லோரும் கொண்டு போய் அவருடைய காலடியிலே சமர்ப்பிக்கிறார்கள். எங்களுக்கு எஜமான் பரிந்துரை செய்யுங்கள். இன்னும் அந்த பிள்ளை குட்டிங்க ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யாரும் அவர்கள் சோடை போகவில்லை, கஷ்டப்படவில்லை. எல்லாம் சந்தோஷமா வாழ வச்சிருக்கிறான். உலகமே அவங்க முன்னாடி நிற்குது. காரணம் என்ன? அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹை தன் வாழ்க்கையாக ஆக்கி கொண்டார்கள். தன் பிள்ளை குட்டிகளுக்கும் அந்த லா இலாஹ இல்லல்லாஹை கற்றுக் கொடுத்தாங்க. 700 வருஷம் ஆயிடுச்சு. இனி கியாமத் நாள் வரைக்கும் வந்தாலும் அந்த தர்பார் இன்னும் ஜொலிக்கும். இன்னும் அந்த தர்பார் ஜொலித்து கொண்டுதான் இருக்கும். இன்னும் அதை எல்லாம் கொண்டாடி கொண்டுதான் இருப்பான். அந்த எஜமானுடைய தர்பார் அல்லாஹ் இவ்வளவு ஜொலிக்க வைக்கிறான். இவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் கொண்டு போய் கொடுக்குறான். அந்த தர்பார்ல சில கிதாபுகள் எஜமானுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்க கிதாபுகள் நிசாமுத்தீன் மஹபூப இலாஹியுடைய தர்கா இருந்துச்சு. அங்கேயும் ஜியாரத்துக்கு போயிருக்கோம் டெல்லியில. அங்கே தர்பார் வாசல்ல வச்சு சில கிதாபுகள் வச்சிருந்தாங்க. அந்த கிதாபை நான் வாங்கினேன். இந்த கிதாபில் ஒரு 8 கிதாப் இருக்கு. இது என்ன கிதாபுன்னு கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. காஜா மொய்ன் சிஷ்டி ரஹமத்துல்லாஹி இருந்த கிதாப். அந்த கிதாபு பேர் வந்து அனீசுல் அர்வாஹ். இந்த அனீசுல் அர்வாஹ் என்ற கிதாப் இருக்குங்களே, இது ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்டி அஜ்மீரி அவர்கள் எழுதிய கிதாப். என்ன எழுதிக்கிறாங்கன்னு கேட்டால் அல் மஜ்லிஸ், மஜ்லிஸே ஒன்றாவது மஜ்லிஸ். நான் ஹிஜ்ரி 480 என்னுடைய ஷேகநாயகம், ஏதோ ஒரு ஹிஜ்ரி போட்டுறாங்க. இந்த மாதத்தில் என்னுடைய ஷேகநாயகம் உஸ்மான் ஹாரூனி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர் சபையிலே போசிகா நிஅமத் மிலா, அவங்களுடைய புனித பாதங்களை முத்தமிடக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அப்பொழுது எஜமான் தன் திருவாய் திறந்து அருளினார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி சொல்கிறாங்க. ஒவ்வொரு செய்தியா தன் திருவாய் மலர்ந்து என்னுடைய எஜமான் அவர்கள் அருளினார்கள் அப்படின்னு தன் செய்தி. அடுத்து மஜ்லிஸே சானி, 2வது மஜ்லிஸ் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஷேகநாயகம் உஸ்மான் ஹாரூனி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய புனித பாதங்களை அசரத் தொழுது விட்டு தேதி போட்டு அன்று முத்தமிடக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. அப்பொழுது என் எஜமான் அவர்கள் சொன்னார். இதுதான் உங்க கிதாப், வேற கிதாப் இல்லை. அடுத்து 2வது கிதாபு தலீலுல் ஆரிஃபீன் கிதாப். இந்த கிதாபை எழுதுறது யார் தெரியுமா? ஹாஜா குத்துபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹமத்துல்லாஹி. இவங்க யார் தெரியுமா? ஹாஜா மொயின் சிஷ்டி அஜ்மீர் இருக்காங்களே, அவங்களுடைய ஹலீஃபா. அவங்க என்ன எழுதிக்கிறாங்க தெரியுமா? இதே மாதிரி தான் ஹிஜ்ரி 514 ரஜபு மாதம் 5வது பிறையில என் எஜமானுடைய சுல்தானு சாலிகீன் என்னுடைய ஷேகநாயகம் ஹாஜா அஜ்மீர் நாயகத்துடைய புனித தர்பாருக்கு நான் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. அவங்களுடைய புனித பாதங்களை முத்தமிடக்கூடிய பாக்கியம் இந்த குலாம், இந்த அடிமைக்கு கிடைத்தது. அப்பொழுது எஜமான் அவர்கள் தங்கள் திருவாயை மலர்ந்து அருளினார்கள் அப்படின்னு சொல்லி சில செய்தியை சொல்றாங்க. அதுக்கடுத்தது அவங்களுடைய முரீது
வரியுல் கஞ்சே ஷக்கர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க எழுதிருக்கிறாங்க இப்படி ஃபவாயிது சாலிகீன் அவங்க என்ன எழுதிருக்கிறாங்க, தன்னுடைய ஷேக நாயகத்தை நான் போனேன், அவங்க இப்படி பயன் செஞ்சாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய ஷேக நிசாமுத்தீன் மஹபைலா எழுதிருக்காங்க ராஹத்துல் குலூப். இது யார் எழுதிருக்காங்க, என்னுடைய ஷேக நாயகத்தில் போனேன், அவங்க இன்னும் உபதேசம் செய்தார்கள். ஒருத்தரும் தான் சுயமான எழுதல. கடைசி வரைக்கும் அடுத்தது காஜா நிசாமுத்தீன் மஹபைலாஹி அவங்களுடைய உரையை அமீர் ஹுஸ்ரு எழுதியிருக்க ஃபவாயிதுல் ஃபுஆத் என்று ஒவ்வொருத்தருடைய மிஸ்தாஹுல் ஆஷிகீன் என்று காஜா நசீருத்தீன் சிராகத் அலவி எழுதியிருக்கிறாங்க. இவ்வாறாக ஒவ்வொரு மகான்களும் தங்களுடைய ஷேகமார்கள் தங்களுக்கு எழுதிய தங்களுக்கு சொன்ன உபதேசங்களைத்தான் அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நாம் ஏனோ இர்ஃபானுடைய உச்சகட்டமான பேச்சுக்களை, மிகப்பெரிய ஞானங்களை கொட்டி இருப்பார்கள், அதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று இந்த கிதாபை வாங்கி பார்த்தா இறை ஞானங்கள்லாம் அவங்க பெருசா சொன்ன மாதிரி தெரியல. அதெல்லாம் கொள்பு முறிது கொடுத்துட்டாங்க. பெருமானாருடைய சுன்னத்துகளை எப்படி பின்பற்றுறீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வழிமுறைகள் எப்படி பின்பற்றுறீங்க, இதை கற்றுக் கொடுக்குறாங்க. இதுல நீ பாபந்தியா இருந்தா மற்ற எல்லா ஞானங்களையும் அந்த தானா கொடுப்பாங்க. வருகிற கிதாபு தலீலுல் ஆரிஃபீன் என்ற கிதாபு, இது எழுதுறது யாருங்க, காஜா குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி. இவங்க யாரு காஜா அஜ்மீர் நாயகம் இருக்காங்களே, அவங்களுடைய ஹலீஃபா. அவங்க எழுதுன கிதாப். அதுல ஒரு செய்தி சொல்றாங்க, முதல் மஜ்லிஸ் அவ்வல் ரஜபு மாதம் என்னுடைய ஷேகநாயகத்தின் கால்களை முத்தமிடக்கூடிய புனித பாதங்களை முத்தமிடக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. எஜமான் அவர்கள் தொழுகையை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். எஜமான் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையை விட நீ அல்லாஹ்வை நெருங்குவதற்கு வேறு எந்த வழியும் கிடையாது. நீ தொழுகையை விட்டுட்டு வானத்துல பறக்கலாம் நினைச்சா நடக்காது. நான் அந்த ஆரிஃபுல்லாவாயிட்டேன், எனக்கு அது தெரியும் இது தெரியும், மஜ்லிஸ் அது அந்த மஜ்லிஸ் இந்த மஜ்லிஸ் எல்லாம் தெரியும், தொழுகையில நீ கோட்டை விட்ட நீ எதையுமே அடையலை என்று எஜமான் அவர் நசீஹத் செய்தார்கள். தொழுகையில் நீ பாபந்தி இல்லாம, வக்து பேறுதல் இல்லாம, ஜமாஅத்து பேறுதல் இல்லாம, சுன்னத்துகளுக்கு பேறுதல் இல்லாமல் நடந்தால் நீ இறை ஞானத்தை அடையவும் முடியாது, அல்லாஹ்வுடைய குர்பு உனக்கு கிடைக்காது. சொல்லிட்டு சொல்றாங்க, வேற எந்த அமலை பற்றியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தன் ரப்பிடத்திலே ரகசியம் பேசுகிறார் சொல்ல தொழுகை தவிர. தொழுகை ஒன்றுதான் நீ அல்லாஹ் இடத்திலே ரகசியம் பேசுவதற்கு, அல்லாஹ் இடத்திலே நெருங்குவதற்கு மிகச் சிறந்த வழி. அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ்வை சஜ்தா செய்யுங்கள், அல்லாஹ்வை நெருங்குங்கள். ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃப் ஹதீஸ் பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா இல்லா மஃப்தரல்து அலைஹி, ஒரு அடியான் நான் அவனுக்கு எதை கடமையாக்கினேனோ அதை நிறைவேற்றுவதை விட, அதை முறைப்படி நிறைவேற்றுவதை விட என்னை நெருங்குவதற்கு அவனுக்கு வேறு எந்த வழியுமே கிடையாதுன்றாங்க அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. அதற்கு பின்பு லா யஸாலு யதகர்ரபு இலைய பின் நவாஃபில், மேல் மிச்சமான நஃபில்களை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் நெருங்குகிறான். ஹதீஸ் எப்படிங்க, யகூலுல்லாஹ் தபாரக வ தஆலா மா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன் அஃதலு மின் அதாஇ மஃப்தரல்து அலைஹி, நான் அவனுக்கு எதை கடமையாக்கினேனோ அதை விட்டுவிட்டு வேறு எந்த வழியிலும், வேறு எந்த சிறந்த வழியும் கிடையாது என்னை அடியான் நெருங்குவதற்கு. நீ அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்கு தொழுகையை தவிர வேறு வழி இல்லை. தொழுகையை முறைப்படி பேணி தொழுகவே. நண்பர்கள், இன்னைக்கு தொழுகையை முறைப்படி தொழுகாத வீடுகளில் என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது, அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். நீ வீட்டிலே நீ ஒழுங்காக தொழுது உன் மனைவி மக்களை தொழுக விட்டு விட்டால் 99% பிரச்சனை விட்டு போயிடுச்சு. கொடிய வியாதிகள் வராது அந்த வீட்டுக்கு. சென்னைக்கு நான் போயிருந்தேன், அஜ்மீர் ஷரீஃப் விட்டு திரும்பி வருகிற பொழுது, அஜ்மீர் போறதுக்கு முன்னாடி ஒரு பயான் வச்சார். அந்த பயான் முடிந்தவுடன் ஒரு மனிதர் என்னை தேடி வந்தார். வந்து சொன்னார், ஹஜ்ரத், எங்கள் வீடு நல்ல வசதியாக நல்லா கொடுத்துருக்குறான், வசதியான வீடு, பெரிய வீடு, நல்லா வருமானமும் கொடுக்குறோம், வசதி வாய்ப்பும் கொடுத்துருக்குறான். ஆனால் ஒரு நிம்மதியும் எங்கள் வீட்டில் இல்லை, சந்தோஷம் இல்லை. அவரே சொன்னார், நான் இதுக்கு ஓதி பார்க்கக்கூடிய 4-5 பேர்கிட்ட போய் காமிச்சேன். அவங்க இப்படி பார்த்துட்டு பேர் சொல்லி, அத்தா பேர் சொல்லி, அம்மா பேர் சொல்லுன்னு சொல்லிட்டு
இந்த பில்டிங்கில் இங்கே இருக்கிற வீட்டில் முசீபத்து இருக்குது, அந்த வீட்டில் முசீபத்து இருக்குது, அதனால வீட்டை காலி பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லா போயிடும்னு சொன்னாங்க. வீட்டுக்கு எப்படி காலி பண்ணுறது, எங்கே போய் வாடகைக்கு இருக்கிறது, பெரிய குடும்பமாச்சுன்னு ஒரே கவலையாக இருக்குதுன்னு சொன்னார். இப்போ மிஸ்கின் அவர்கிட்ட சொன்னேன், ஜி முதல்ல இந்த கணக்கு போட்டு பார்க்குறவங்க போகிறதே ஹராம். யார் கணக்கு போட்டு எதிர்காலத்தை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நீ அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அங்கே முசீபத்து இருக்கு முசீபத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்கள்ட்ட போனால் நம்முடைய 40 நாள் தொழுகையை அல்லாஹ் கபூல் செய்வதில்லை என்று ஹதீஸ்ல வரும். மன் அத்தா அர்ராஃபன், எதிர்காலத்தை சொல்கிறது, உன் பேர் உங்கள் அம்மா பேர் எல்லாம் கேட்டு ஜோசியம் சொல்கிறது. ஜோசிக்காரன் வந்து செவ்வாய் புதன், செவ்வாய் பிடிச்சிருக்கு, புதனில் இருந்து ராகு காலம் இது ஏறி இருக்குது. நாம் கேள்விப்பட்டிருக்கோம் வெயில் காலம் இருக்குது, பனிக்காலம் இருக்குது, மழைக்காலம் இருக்கிறது, ராகு கேது காலம் வளர்ந்துங்களா, இதெல்லாம் சொல்லி எங்கே பிடிச்சான்னு தெரியல. அந்த மாதிரி ஆள்கிட்ட போகிறதே இஸ்லாத்துக்கு மாற்றமானது. அவங்க போய் வீட்டுக்கு முசீபத்து, வீட்டுக்கு செங்கலுக்கு முசீபத்து. நான் சொல்கிறேன், ராம்கோ சிமெண்ட் டாடா கம்பெனி தயார் பண்ணிக்கும் போது கெமிக்கல் கலக்கிறோம், அதில் எங்கே முசீபத்தை கலக்கிறாங்க, கெமிக்கல்லே முசீபத்து இருக்குமா சொல்லுங்கள். செங்கல் கம்பெனி தயார் பண்ணுறானே, அது செமெண்ட்டு செங்கல்ல வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அச்சு வச்சு தயார், அதுக்கு முசீபத்து கூட அள்ளி உள்ளே போட்டு தயார் பண்ணுறாங்க. செங்கல்லையும் சிமெண்ட்டு தண்ணி கலக்கிறாங்க, கூட ஆயிருக்கு. கட்டை இருக்குது, கட்டை மரத்தில் போய் காட்டில் வெட்டி வர்றாங்க, அதில் வீட்டுக்கு முசீபத்து உள்ளே வச்சா வெட்டுறாங்க, அதெல்லாம் முசீபத்து கிடையாது. முசீபத்து செங்கல்லையும் கல்லுலையும் ரூஃப்லையும் கதவுலையும் கிடையாதுப்பா, அது வீட்டில் இருக்கிறாங்களே அவங்கள தான் முசீபத்து. இப்போ 25 பேருக்கு எத்தனை பேர் ஒழுங்காக தொழுகிறீங்க? நான் போயிடுற மற்ற ஒரு பேர் தொழுகிறது இல்லை. நீ 25 பேரும் குடி மாற்றி இங்கிருந்து குவைத் அரண்மனைக்கு போனாலும் இந்த முசீபத்து அங்கே வந்துடும். சவுதி அரண்மனை உங்களுக்கு காலி பண்ணி கொடுத்து அங்கே போனாலும் உங்களோட முசீபத்து அங்கேயும் சேர்ந்து தான் வரும். நீ எங்கே போறியோ அங்கதான் முசீபத்து. யார் சொன்னா வீட்டில் முசீபத்து? யார் யார் சொன்னா செங்கல்ல முசீபத்து சிமெண்ட்ல முசீபத்துன்னு சொல்லி யார் யார் சொன்னா? முசீபத்து அங்கே இல்லை, வீட்டில் குடியிருக்கிறவங்க தான் முசீபத்து. நீ 25 பேரும் தொழுகு, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, இந்த இடம் தொழுக ஆரம்பிச்சிரு. நீ அல்லாஹ் சொல்கிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத், உன் மனைவி மக்களை தொழுகும்படி நீ ஏவு, வஸ்தபிர் அலைஹா, நீயும் அந்த தொழுகையிலே சாபித்தாக இரு, நிரந்தரமாக இரு. லா நஸ்அலுக ரிஸ்கா, ரிஸ்க் தரும்படி உன்னிடத்தில் நான் கேட்கவில்லை. நஹ்னு நர்சுகுக்கும், உங்களுக்கு மொத்த ரிஸ்க நான் தர்றேன். ரிஸ்க்னா சாப்பாடு மட்டும் இல்ல, வீடு வாசல் மட்டும் இல்ல, உடல்ல ஆபியத்து, மனசுக்கு நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்தையும் நான் தர்றேங்கிற அல்லாஹ் சொல்றாங்க. அந்த அல்லாஹ்வுடைய பேச்சை புறக்கணிச்சுட்டு, அந்த அல்லாஹ் மறந்து விட்டு, ஒரு பய வீட்டு தொழுகிறது இல்லை, ஃபஜர் இல்லை, ஸுஹர் இல்லை, அஸ்ர் இல்லை, மக்ரிப் இல்லை, குர்ஆன் இல்லை, வீட்டுல சம்பாதிக்கிறான், எல்லாம் சம்பாதிக்கிறான், வீட்டுல காசு பண்ண எப்படி முசீபத்து போகும்? நீ உலகத்துல எவ்வளவு பெரிய ஊருக்கு போனாலும் சரிதான், முசீபத்து ஒன்று விட்டு போகவே போகாது. தொழுகையை மறந்தவன் முஸ்லிமே இல்லைங்கிறான். இமாம் ஷாஃபி மஸ்அலா, மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர என்ற ஹதீஸுக்கு இமாம் ஷாஃபி சொல்றாங்க, யஜூஸு கத்லு விட்டான், அவனை கொல்றது ஜாயிஸ் விட்டான். தொழுகையை வேண்டுமென்றே விட்டவன் காஃபிரானான், அவனை கொல்லுவது ஜாயிஸ்ங்கிறாங்க. இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தான், தொழுகாதவனை வெட்டு, அவன் இருந்தேன்னா இல்லாட்டி இருந்தாங்க. தொழுகாம ஜாலியா படுத்துக்கிட்டு பையனையும் தொழுக, இப்போ பொண்டாட்டியும் தொழுகிறது இல்லை. முசீபத்து வீட்டில் எப்படி வரும், எப்படி போகும் உடனே விட்டு? நண்பர்களே, பையன் இப்போ தாங்க சின்ன வயசுங்க, அதுக்குள்ளே பள்ளிவாசலுக்கு 19 வயசு ஆச்சுங்க. 19 சின்ன வயசா பள்ளிவாசலுக்கு எப்படி அனுப்பணும்? நம்ம பிள்ளைங்களை 7, 5 வயசு 6 வயசானா பள்ளிவாசல் தொழுக அனுப்பிச்சே ஆகும். தொழிலை உரிச்சிருவோம் இல்லைன்னா. நண்பர்களே, அப்போ அது ஹாஜா முஜிஸ்டி அஜ்மீரி நாயகம் சொல்கிறாங்க, இதனால தான் அந்த அந்தஸ்து இருந்தாங்க. என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வை நெருங்குவதற்கு தொழுகையை தேட வேறு வழி அல்லாஹ் ரசூலும் காட்டவே இல்லை. என் அவரியால் என்னை நெருங்கவே முடியாது. மின் மஃப்தரல்து அலைஹி, நான் மா தகர்ரப இலைய அப்தி பி ஷைஇன் அஃதலு மின் அதாஇ மஃப்தரல்து அலைஹி, நான் எதை ஃபரலாக்கினேன் அதை முறைப்படி அவன் செய்தால் தான் என்னை நெருங்க முடியும். எனவே தொழுகையை கடைபிடி என்று ஷேഖനാயும் எனக்கு சொன்னார்கள் என்று அது குத்புத்தீன் பக்தியாரி காங்கிரம் தன்னுடைய ஷேഖனா என்று சொன்னார். நாம நினைச்சோம் இந்த கிதாப் வாங்கினா பெரிய ஞானங்கள்லாம் கொட்டி அப்படியே நிரப்பி வச்சிருப்பாங்க. அவங்க தொழுகை தான் சொல்றாங்க. முதல் மஜ்லிஸ்லயே தொழுகையை பக்கம் நீ கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க. நிஜமா
ரெண்டாவது சொல்றாங்க, பாதஸா मुझसे मुखातिब होकर फरमाया कि जब शेखुल इस्लाम सुल्तान मशाइख हज़रत उस्मान हारूनी नव्वरल्लाहु मरक़दहु का मुरीद हुआ, எப்போ நான் என்னுடைய ஷேഖனாயிக் உஸ்மானே ஹாரூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய முரீதாக நான் ஆனேனோ, ஜி அவருடைய சிதமத்தில் 20 வருஷம் இருந்தேன். 20 வருஷம் இரவும் தெரியாது பகலும் தெரியாது. நீ சட்டை போட்டோமா கிழிஞ்சிருக்காலும் பார்க்க மாட்டேன். நிஜமா நீ ராவாப்பாலாம் பயணம் செய்வார்கள், ஊருக்கு போவாங்க. அவங்களுடைய மூட்டைகளை தலையில் சுமந்து கொண்டு, அவங்க படுக்கும் பாய்களை தலைவாணிகளை தலையில் சுமந்து கொண்டு பாலைவனங்களிலும் காடு மலைகளிலும் நடந்து கொண்டிருந்தேன். 20 வருஷம் அவங்க பின்னாடி சுத்தினேன். இதை மாதிரி சொல்றாங்க, ஏக் தம்பி ஆறாம் நக்கியா, ஒரு நிமிஷம் கூட ஓய்வு எடுத்ததில்லை. எதுமோட ஜி ஜஹா न दिन देखता न रात, இரவும் தெரியாது பகலும் தெரியாது. जहां आप सफर को जाते सोने के कपड़े और तोशा उठाकर हमरा होता, உணவு பொருட்களையும் அவருடைய சாமான்களையும் தூக்கி பின்னாடியே சுத்தன. ஜி ஜப் மேரி ஹிதமத் தேகி, என்னுடைய பணிவிடைகளையும் என்னுடைய பணிவை எஜமா பார்த்த பொழுது, तो ऐसी नेमत अता फरमाई जिसको कोई इंतहा नहीं. அப்ப எஜமான் தன்னுடைய கருணை இப்படி என் மேல் பொழிந்தார்கள், இதற்கு எல்லையே இல்லையோ அப்படிப்பட்ட நேமத்தை கொடுத்துட்டாங்க. சர்க்கார் எதை கொண்டு அலைஞ்சேன்னு சொல்றாங்க பாருங்க. நான் என்னுடைய முராக்கபாவை கொண்டு, என் முஷாஹதாவை கொண்டு அலைஞ்சேன்னு சொல்லல. என்னுடைய முதல் மஜ்லிஸிலே தலீலுல் ஃபாலிஹின் ஆரிஃபின், தலீலுல் ஆரிஃபின் தான் வருகிறாங்க. எந்த அளவு இவ்வளோ பெரிய நேமத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தானோ, இது எல்லாம் என் ஷேഖுடைய ஹிதமத்தை கொண்டு தானே அடைஞ்சேன். போட்டிருக்க சட்டைன்னு தெரியாது, கிழிஞ்சு போன சட்டை, காலை செருப்பு இருக்கா இல்லையா தெரியாது. இதை கொண்டு தான் நான் அந்த அந்தஸ்து அடைஞ்சேன். இவ்வளோ பெரிய அந்தஸ்து அல்ல எனக்கு கொடுத்தா, என் ஷேഖ கொடுத்த பிச்சை தான். என்னை எப்போ இந்த ஹிதமத் எஜமா பார்த்தாங்களோ, இப்படியே இவ்வளோ பெரிய நியமத்தை எனக்கு அருள் புரிந்தார்கள். ஜிஸ்கா இன்திஹானை, எல்லையே இல்லாத கருணை எங்கள் பொழிந்து விட்டார்கள். நாம நம்முடைய திறமையை கொண்டு, திக்கரை கொண்டு, ஃபிக்ரை கொண்டு, அவுராதுகளை கொண்டு திக்கர் செஞ்சு விளைஞ்சுக்கலாம். அல்லாஹ் அடையணும் சாத்தியம். ஒரு காமிலான ஷேഖுடைய காலடி மண்ணா போயிடும். சூஃபியாக்களின் கால் மண்ணை ஓசுனாய் சுருமாவாயாக்கி கொல், சூஃபியாக்களின் கால் மண்ணை சுருமாவாயாக்கி கொல், சீலர்களின் தரிசனத்தில் இறைவனை நீ பார்த்து கொள் சொன்னார்கள். கௌஸ் நாயகம், ஆட்டுவித்தால் ஆடுகின்ற மையத்தாய் மாறிக்கொள், ஆட்டுவித்தால் ஆடுகின்ற மையத்தாய் மாறிக்கொள்றான். அவர்கள் என்ன சொல்றாங்களோ, மையத்தை எப்படி புரட்டி போட்டா புரட்டி போடும், நிமித்தி போட்டா நிமித்தி போடும், தனக்கு சுய இஷ்டம் இருக்காது. மையத்தை குளிப்பாட்டுற கையை தூக்குனா தூக்குறது தான், காலை தூக்குனா தூக்குறது தான், முதல்ல கையை தூக்கணும்னு சொல்லாது. அது மாதிரி ஒரு ஷேഖுடைய நிஸ்பத்தில், அவங்க சோபத்தில் அவங்க என்ன உத்தரவிடுகிறாங்களோ அப்படியே கட்டுப்பட்டு படம். ஒரு நஃப்ஸ்னு ஒன்று இல்லாம ஆகிரு, அவங்களுடைய கை காலா நீ ஆயிரு. ஒரு ஷேഖுடைய கையும் காலுமா ஆயிரும். என்ன இந்த கை நான் பேசுறதுக்கு மாறு செய்யுமா? நான் என்ன சொல்றேனோ அதான் செய்யும். நான் இந்த செல்போனை எடுன்னு சொல்றேன், அதை எடுக்க முடியாதுன்னு சொல்லுமா? அது முடியாது. அந்த அளவுக்கு நீ கை காலா மாறிடு. அப்ப அல்லா உன்னுடைய கையும் காலுமா நான் மாறுறேன். நீ அந்த அளவு குர்பான் ஆயிட்டா, குந்து சம்மா உள்ளதி, பசர உள்ளதி, வயத உள்ளதி, வலிசார உள்ளதிட்டாங்க. அவன் நாவாக, கையாக, காலாக நான் மாறுகிறேன். நான் அவருடைய கையும் காலமா மாறுறேன். அந்த அந்தஸ்து எப்படி வச்சு? இங்க முதல்ல ஷேഖுடைய கையும் காலமா நீ ஆயிரும். உனக்குன்னு சுய இஷ்டம் இருக்கக்கூடாது வாழ்க்கையில, அந்த மாதிரி நீ ஆயுது. அப்பதான் நீ அல்லாஹ் அடைய முடியும் என்று என்னுடைய ஷேഖ் நாயகம் எனக்கு உபதேசித்தார். குதுபுத்தீன் பக்தியாரி காக்கித் அப்படின்னு சொல்றாங்க. வருது யாருடைய உபதேசம்? அஜ்மீர் நாயத்துடைய உபதேசம். அல்லாஹ் அக்பர். அடுத்து எஜமா சொல்றாங்க, பல பேர் சுன்னத்துகள்ல பாபந்தி பண்றது இல்லை. சுன்னத்துகள் நீயா தொழுகையில அல்லாஹ்வுடைய குர்பு கிடைக்கும். ஆனால் எதுவரை பெருமானுடைய அணு சுன்னத்துகளை முறைப்படி நீ பேரி நடக்கவில்லையோ, பெருமானுடைய ஷஃபாத்துக்கு நீ ஆளாக மாட்டாய். சொல்ற நீ ஒவ்வொரு சுன்னத்தையும் தேடி தேடி நீ செய்யாத வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் உனக்கு கிடைக்காது என்று சொல்லிவிட்டு எஜமான் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையில விரலை உலு செய்யும் போது விரலை கோதி கழுவுவது ஒரு சுன்னத். ஹாஜா முஜிஷியான்னு சொல்றாங்க. விரலை உலு செய்யும் போது கையை கழுவுறோம். கை எப்படி கழுவணும்?
இப்படி கழுவுறோம், அதுவே முதல்ல தப்பு. கையை இப்படி கழுவுறோம்ல, அது தப்பு. பைப்பில் திறந்து விட்டு இப்படி கழுவுறோம், அது தப்பு. இந்த கையை ஃபஸ்ட்டு கழுவணும் 3 தடவை, அதுக்கடுத்து இந்த கையை கழுவணும் 3 தடவை. எல்லாம் 2 கையும் சேர்த்து ஒன்றா குழப்பி சோறு குழப்புற மாதிரி குழப்பிடணும். 2 ஒன்றா 2 in 1ங்க அப்படின்னு இப்படிலாம் கிடையாது. இந்த கையை என்ன செய்யணுங்க, முதல்ல தண்ணீர் பிடிச்சி இப்படி கழுவணும். இந்த கையை பயன்படுத்தி இதை தேய்ச்சி கழுவணும். அடுத்தது இந்த கையில் தண்ணி ஊற்றுதில்ல, இதை தேய்ச்சி இப்படி கழுவணும். அடுத்து விரலை கோதி கழுவணும், இந்த பக்கமும் இந்த பக்கம் 4 பக்கம் 3 பக்கமும் இப்படி இப்படி இப்படி. இது சுன்னத்தே ரசூல். இந்த கோதி கழுகுதலை பற்றி எஜமான் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். விளங்குங்களா? பெருமானா சொல்ல சஹாபாக்கள் விரல்களை கோதி கழுகினால் அந்த விரல்களுக்கும் என்னுடைய ஷஃபாத் இருக்கும் என்று சொல்லால் சொல்லியிருக்கிறார்கள். ஷேக் அஜல்லு ஷீராசி என்ற ஒரு மகான் இருந்தார்கள். யார் சொல்றாங்க? ஹாஜா முஹீன் சிஷ்தி அஜ்மீரி எஜமான் சொல்றாங்க. ஷேக் அஜல்லு ஷீராசி என்ற ஒரு மகான் பெரிய அவுலியா இருந்தாங்க. நான் அவர்களை பார்த்திருக்கிறேன். ஹஜரத் அவர்கள் ஒரு முறை ஒலு செய்து கொண்டிருந்தார். ஒலு செய்யும் போது கையை கழுவுனாங்க, எல்லாத்தையும் 3 தடவை ஒழுங்காக செஞ்சாங்க. அந்த விரலை கோதுறதை மட்டும் மறந்துட்டாங்க. ஷேக் அஜல்லு ஷீராசி, நான் அவர்களை பார்த்திருக்கிறேன் என்று யார் சொல்றா? ஹாஜா முஹீனுத்தீன் சிஷ்தி அஜ்மீரி ஹிந்தல் வலி கரீப் நவாஸ் எஜமா சொல்றாங்க. நான் அவர்களை பார்த்திருக்கேன், பெரிய மகான் அவர்கள். இவங்க மகான் சர்டிஃபிகேட் கொடுத்தா எப்படிப்பட்ட மகான் இருப்பாங்க? அவர்கள் ஒரு முறை ஒலு செய்கிற பொழுது விரலை கோதி கழுகுதலை மறந்து விட்டார்கள். அப்போ வெளியே ஒரு சத்தம் வந்தது. ஒலு செய்து முடிக்கும் போது சத்தம் வந்துச்சு. ஐ அஜல் जी तू हमारे मोहम्मद की दोस्ती का दावा करता है, उसकी सुन्नत को उनकी उम्मत बनता है, लेकिन उसके सुन्नत को तर्क करता है. ये रसूलुடைய உம்மத்துன்னு சொல்லிக்கிற, ये முஹம்மதுடைய தோஸ்துன்னு சொல்லிக்கிற, பெருமாளுடைய சுன்னத்தை எப்படி நீ விட்ட என்று வெளியே சத்தம் வந்தது. அதற்கு பின் அவர்கள் சத்தியம் செய்தார்கள், யா அல்லாஹ் இனி வாழ்க்கையில் ஒரு சுன்னத்தை கூட பெருமானுடைய சுன்னத்தை விடமாட்டேன் என்று அவர்கள் சத்தியம் செய்து விட்டார்கள். அதற்கு பின் ஒரு சுன்னத்து கூட மொத்த வாழ்நாள் அவங்க விட்டதே இல்லை. அப்புறம் சொல்றாங்க ஹாஜா சிஷ்டி அஜ்மீரி நான் சொல்றாங்க, ஒரு முறை நான் ஹாஜா ஷீராசி அவர்களை பார்த்தேன், அழுது கொண்டிருந்தார். இது நடந்து பல வருஷங்களுக்கு பின்னாடி அழுது கொண்டே உட்காந்துருந்தாங்க. எஜமான் போட்டேன், எஜமான ஏன் ரொம்ப கவலையா இருக்கிறீங்க? இந்த அந்த ஒரு முறை 7-8 வருஷத்துக்கு முன்னே ஒரு தடவை உலு செய்யும் போது இந்த விரலை கோதிக்கிறத விட்டுட்டேன், எந்த மூஞ்சியில் போய் ரசூலுல்லாஹ் நிற்பேன் என்று சொல்லி அழுதாங்க. 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முறை ஒரு தடவை உது செய்கிற பொழுது அந்த விரலை கோதுவதை நான் விட்டு விட்டேனே, ரசூலுல்லாஹ் என்னை கேட்டாங்கன்னா எப்படி போய் அவங்க மூஞ்சியில முழிப்பேன் என்று அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் என்று நான் கண்ணால் பார்த்தேன். யார் சொல்றா? அல்லாஹு அக்பர். ஹாஜா கரீப் நவாஸ் சொல்றாங்க, मैं फिक्र हूँ, मैं फिक्र में हूँ कि जिस मुंह से हज़रत सल्लल्लाहु अलैहि वसल्लम को क़यामत के रोज़ कैसा देखूंगा. இந்த மூஞ்சியை கொண்டு போய் எப்படி ரசூலுல்லாஹ் முன்னாடி காட்டுவேன்? நான் அன்னைக்கு ஒரு நாள் விரலை கோதுவதை விட்டு விட்டேனே. அல்லாஹு அக்பர். நம்ம கதை எப்படி உட்காந்துருக்கு? நம்ம கதை என்ன யோசிச்சு? சுன்னத்துக்கு சொல்றாங்கம்மா, ஃபரவெல்லாம் முழுங்கிட்டு உட்கார்ந்துருக்கிற நீ எவ்வளவு அலட்சியம். தொழுகைன்னு ஜமாத்துல எவ்வளவு அலட்சியம், தக்பீர் தெரியுமா எவ்வளவு அலட்சியம். அவங்க வாழ்க்கை தக்பீர் தெரியுமா விடல, முன் சுன்னத்தை விடல, பின் சுன்னத்தை விடல. ஒரே ஒரு முறை விரலை கோதி கழுவதை விட்டு விட்டார்கள் என்று வாழ்நாளெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் நான் பார்த்தேன், கேட்டேன், ஷேக் அஜல்லு ஷீராசி அவர்களே ஏன் இப்படி கவலை தோய்ந்த முகத்தோடு அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறீர்கள்? இல்லம்மா, அந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னனே ஒரு முறை விரலை கோதி கழுவலன்னு, அதை ரசூலுல்லாஹ் கேட்பாங்கல்ல, எப்படி நான் அவங்க முகத்துல போய் இந்த மூஞ்சியை காட்டுவேன்? என் முகத்தை கொண்டு போய் எப்படி ரசூலுல்லாஹ் அப்படி காட்டுவேன்னு அழுதுக்கிறேம்மான்னு சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். நண்பர்களே, இதனால தான் அந்த மகான் அந்த சடங்காங்க. நீ நினைக்கிற மாதிரி அவர்கள் ஞானத்துல எங்கேயோ போயிட்டாங்க. நீ ஞானத்துல எங்கேயோ போய் தொழுகையெல்லாம் தேவையில்லைன்றாங்க. அவர் இங்கே ஞான மகான் ஒரு சுண்ணத்தை கூட வாழ்நாளில் விட்டதில்லைங்க. நண்பர்களே, குறிப்பாக இங்கே வந்திருக்கக்கூடியவர்களுக்கு எல்லோருக்கும், அதிலும் குறிப்பாக முரீதுகள் எல்லோருக்கும் பெருமானுடைய சுண்ணத்தை தேடி தேடி செய்யும். ஒரு சுண்ணத்தை கூட நீங்க மிஸ் பண்ணாம இந்த பயானை எடுத்து பார்த்துட்டு இன்னைக்கு இதை பற்றி சொல்லணும்னு ஒரு நியத்து வந்துச்சு. கிளம்பும் போது ஒலு செய்யலான்னு போனேன். இப்போ நானும் அதே மாதிரி 3 எல்லாம் கழுவிட்டு மிஸ்வாக் விட்டுட்டோமே, டக்குன்னு மிஸ்வாக் எடுத்து வந்து மிஸ்வாக்கெல்லாம் செஞ்சுட்டு வந்தேன். கிளம்பி வந்தேன். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் என் வாழ்க்கையில் மிஸ்வாக் விடக்கூடாது, ஒரு தடவை கூட விட்டுறக்கூடாது, இதை விடக்கூடாது. அந்த ஒரு உறுதியை அல்லாஹ் தஆலா கல்பை கொடுத்தான். அல்லாஹ் தான் காப்பாற்றணும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. எஜமான் அவர்கள் சொன்னார்கள், நீ எப்படி இந்த முகத்தை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் காட்டுவேன்னு சொன்னார்.
இன்னொரு செய்தி எஜமா சொன்னாங்க. சொல்றது யாருங்க? கரீப நவாஸ். இது எழுதுறது யாரு? பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க. அப்புறம் அதே மஜ்லிஸில் ஷேഖனாக சொன்னார்கள், ஹஜரத் ஃபுலைல் பின் இயாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வுது செய்தார்கள். வுது செய்யும் பொழுது ஒரே ஒரு உறுப்பை மட்டும் 2 தடவை கழுவிட்டாங்க. 3ஆவது தடவை கழுவ மறந்துட்டாங்க. ஜப் நமாஸ் அதா ஹோ சுக்கே, தொழுது முடித்து விட்டார்கள். இஷா தொழுது முடிச்சுட்டாங்க, நைட்டு படுத்துட்டாங்க. रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम कनवल வந்துட்டாங்க. ख्वाब में देखा तो फरमाए मुझे तो ताज्जुब है कि तुम्हारे वजू में कमी रह जाए. இப்படி பாருங்க, தொழுகையில் கை கழுவும் போது ஒரு தடவை 2 தடவை 3ஆவது தடவை கழுவலையே, என் சுன்னத்தை விட்டுட்டேப்பா என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே வந்து கேட்டார்கள். உடனே பயந்து போய் ஜாக் விட்டு எழுந்து உட்கார்ந்தார்கள். மீண்டும் வுது செய்து விட்டு மீண்டும் தொழுக ஆரம்பித்து விட்டார்கள். எஜமான் அவர்கள் இதை நினைத்து நினைத்து அழுது கொண்டிருந்தார்கள். எஜமான் அவர்கள் சொன்னார்கள், மிக நீண்ட காலம் வரை அதற்காக வேண்டி டெய்லி 2 ரக்காய் தொழுக பாவம் மன்னிப்பு கேட்டாங்க. யாருந்தா அன்று ஒரு நாள் நான் 2 ரக்காய் 2 தடவை கழுவிட்டு 3ஆவது முறை கழுகாமல் சென்று விட்டேனே என்று தன் வாழ்நாள் எல்லாம் எஜமான் அவர்கள் அதற்காக வேண்டி அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நீ ஒவ்வொரு நாளும் பல 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 ரக்காத்துக்கு அதிகமாக தொழுது ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சொன்னார். எப்படி இந்த சுன்னத்துகள் எவ்வளவு சுன்னத்துகள் நண்பர்களே, சூழல சுன்னத்துகள் நம்மள வீடுகளில் சுன்னத்துகள் பேர்ந்து இருக்கிறதா, ஃபர்து பேர்ந்து இருக்குதா? நாம் என்ன அல்லாஹ்வுடைய இந்த மூஞ்சை கொண்டு போய் அல்லாஹ்ட்ட காட்ட போறோம்? இதனால்தான் அவர்கள் அந்த அந்தஸ்தை அடைஞ்சாங்க. தானும் சுன்னத்துகளை விட்டதில்லை, அதில் குறைபாடு செஞ்சதில் அலட்சியம் காட்டியதில்லை. யார் சுன்னத்துகளிலே அலட்சியம் காட்டுகிறானோ செல்ல செல்ல ஃபர்துகள் அலட்சியம் காட்ட ஆரம்பிச்சிடும். ஃபர்துலே அலட்சியம் ஆயிடும் அவனுக்கு. அப்புறம் என்ன, அல்லாஹ் பற்றி பயம் என்ன இருக்கும், ரசூலை பற்றி பயம் என்ன கல்வியில் இருக்கும். சுத்தமாக அவன் அல்லாஹ் விட்டு ரசூலோட தூரம் ஆயிடுவான். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் காப்பாற்றுவாங்க. எஜமான் அவர்கள் சொன்னார்கள், இது குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் இரவிலே நீங்கள் தூங்கும் முன்னால் வுது செய்து விட்டு தூங்கும். தாய்மார்கள் யாரும் பேசாதீங்கம்மா, அங்க பேசுறத இங்க வரைக்கும் கேட்குது. யாரும் பேசாதீங்க, நீங்க பேசணும்னு இங்க வரைக்கும் கேட்குது. அமைதியா இருங்க எல்லாரும், சரி யாரும் பேசாதீங்க, வாயை மூடி உட்காருங்க. பெரியவங்க பெரிய பயானம் பேசும்போது அமைதியாக கேட்குது. திரும்ப சவுண்டு கேட்குது பாருங்க. என்னது? உட்காருங்க மாமா, அமைதியாக இருக்கு, கேளுங்க. என்ன மாதிரி செய்தி சொல்கிறேன் பாருங்க. உங்கள் வாழ்நாளையே மாற்றக்கூடிய செய்தி சொல்லிகிட்டு இருக்கோம். அஜ்மீர் நாயத்துடைய செய்தி சொல்கிறோம். வாய்களை விரல் வைத்து அமைதியாக கேட்கணும் எல்லாரும், எந்த பேச்சும் பேசக்கூடாது. எஜமான் அவர் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் வுது செய்து விட்டு வுதுவோடு படுத்து தூங்குவது பெரியோர்களுடைய சுன்னத். இதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த சுன்னத். எப்பொழுது ஒரு மனிதன் ராத்கு பாத்தஹார சோத்தாய், இரவிலே வுதுவோடு ஒருவன் படித்தால் மலக்குகளுக்கு உத்தரவிடப்படுகிறது. அந்த மலக்குகள் ஒன்று கூடி அந்த மனிதனை சுற்றி இருந்து கொண்டு அவன் ஃபஜருக்கு எழுந்திருக்கும் வரை இவருக்காக துவா செய்து கொண்டிருக்கார். யாரா மன்னிச்சு அல்லாஹ் மக்ஃபிர் லஹு அல்லாஹ் மக்ஃபிர் லஹு என்று துவா செய்து கொண்டிருப்பார். இன்னும் என்று ஹாஜா கரீப் நவாஸ் சொல்றாங்க. நிஜமா சொல்றாங்க. அதே மஹ்ஃபில் நிஜமா சொன்னாங்க, ஆரிஃபுகளுடைய பழக்கம் வுது இல்லாமல் ஒரு நேரமும் படுப்பதில்லை. வுதுவோடு ஒரு மனிதன் படுத்தானே ஆனால் உஸ்கே ஜான் அர்ஷ் கே நீச்சே லே ஜாதா ஹை. ஒரு மனுஷன் தூங்கணும்னா அந்த உயிர் அவன்கிட்ட பிரிஞ்சிருக்கு. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அவன் ரூஹ் அவன்கிட்ட பிரிஞ்சிருக்கு. பின்பு யார் அல்லாஹ்வுக்கு மீண்டும் அந்த உயிரை கொடுக்க நாடுகிறானோ, காலையில அல்லாஹ் தஆலா மீண்டும் ஹயாத்தை கொடுக்க நாடுறான், திரும்ப அந்த ரூஹை திருப்பி கொடுத்துறான். என்ன ஆகுதுன்னா, அல்லாஹ் யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. தூங்கும் போது அந்த உயிரை அல்லாஹ் தஆலா கைப்பற்றிடுறான். யாருக்கு மௌத்து விதி ஆயிடுச்சோ அந்த ரூஹை அல்லாஹ் வச்சுக்கிறான். இல்ல அவருக்கு இன்னும் கொஞ்சம் வாழ்நாள் இருக்குதுன்னு சொன்னா அந்த ரூஹை திருப்பி அல்லாஹ் தஆலா அமைச்சிடறான். வயும்சிகுல்லதி கதா அலைஹா வயுர்சிலுல் உக்ரா இலா அஜலின் முஸம்மா. மீண்டும் சிலருக்கு யாருக்கு உயிர் இருக்கிறதோ, இன்னும் வாழ்நாள் இருக்கிறதோ, அந்த உயிரை அல்லாஹ் திருப்பி அனுப்புகிறான். இது குர்ஆன் ஆயத். அப்ப நம்ம தூங்கின ஒரு உயிர் நம்மளை விட்டு பிரிக்கப்படுகிறது. பிரிக்கப்பட்டு அந்த உயிர் மேலே கொண்டு போகப்படுதான். யார் வுதுவோடு தூங்குகிறார்களோ அந்த ரூஹு வுதுவோடு இருக்குமா, சுத்தமான ரூஹா இருக்குமா, அந்த ரூஹுல மனம் கமலும்.
உடனே அந்த ரூஹை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய அரிசி வரை கொண்டு செல்லப்படுகிறது. அரிசில போய் அரிசிக்கு கீழே கொண்டு செல்லப்பட்டு அங்க இருக்கக்கூடிய அன்பியாக்கள் அவுலியாக்களுடைய ரூஹோடு சேர்ந்து இருக்குமா. அந்த ரூஹ் மனம் கமனம் ரூஹா இருக்கும். அதனால அவங்க சுகபத்தில் இருந்து அந்த ரூஹுக்கு ஒரு சிறந்த சந்தோஷம். ஜி வந்து விடுங்க போம்பா, பாத்ரூம் இங்கே இருக்காம கொம்பை விடுங்கம்மா, சின்ன குழந்தைங்க இங்கேயே விட்டுற போறாங்க. அந்த ரூஹ் மனம் கமழக்கூடிய ரூஹாக இருக்கும். அங்கு அன்பியாக்கள் அவுலியாக்கள் இருக்கும் இடத்திலே சஞ்சரித்துக் கொண்டு இருக்கும். ஒருத்தன் ஒலு இல்லாம தூங்கினான்னு சொன்னா அவன் ரூஹு அங்க விட்டு பிரிக்கப்படுகிற பொழுது அந்த ரூஹு நாக்கு அடிக்கணும். ஒலு இல்லாத ரூஹ். அதனால முதல் வானத்துக்கு போன உடனே திருப்பி அமைச்சிருவாங்க மலக்கர். இல்லை இந்த ரூஹ் சரியில்லை, இது திருப்பி அமைச்சிருங்க, இங்கே நிற்க சொல்லுவாங்க. ஆனால் 2வது வானத்துக்கு போய் அரிசி 3வது வானம் 7 வானம் தாண்டி அரிசி வரைக்கும் அனுமதிக்க மாட்டார்கள். அந்த ரூஹ் அங்கே இருக்கும், காலையில் திருப்பி கொடுக்கப்படும் அவனுக்கு என்று அஜ்மீர் நாயகம் சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர். என்ன சொல்றாங்க? அரிஷ் के नीचे से लिए जाते हैं और हुक्म होता है कि उसे नूरी खिलअत पहनाओ. அந்த ரூஹுக்கு நூறாலான அணிகலன்களை அணிவியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா हुक्म சொல்கிறார். जी இது யார் அப்படி ஒது இல்லாமல் जो बाजी यार वुज़ू इल्लाम बेतहारस होता है उसको जान को पहले ही आसमान से वापस कर दे. मुदो वानतले तिरपी हम चल रहा अल्लाह ताला और कहते हैं ये लायक नहीं कि इसको ऊपर ले जाऊं. ऊपर அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு செல்வதற்கு இந்த உயிருக்கு தகுதி இல்லை. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் என்ன சுன்னத்தை கடைபிடிக்கிறாங்க பாத்தீங்களா? எதனால அந்த அந்தஸ்து அடைஞ்சாங்க பாத்தீங்களா? இந்த பயான்ல ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்க செய்வீங்களா? இனிமேல் இன்ஷா அல்லாஹ் படுக்கும் போது ஒதுவோட படுக்கும். நான் பழக்கத்தை எடுத்துக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் பாருங்க, எந்த வேலையும் ஒதுவோட படுத்துறோம். நல்லா விளங்குங்க. இங்க பாருங்க, தொழுகைக்கு ஒலு செய்கிற பொழுது 3 தடவை, தொழுகை அல்லாத நேரங்களில் ஒலு செய்கிற பொழுது ஒரு தடவை கழுவணும் போதும். தொழுகைக்கு ஒலு செய்கிற பொழுது கையை 3 தடவை கழுவணும், முகத்தை 3 தடவை, திரும்ப கைகளை இது வரைக்கும் 3 தடவை, காலை 3 தடவை மசாஜ் செய்யறோம். இது பிடிச்சி தொழுகை அல்லாத இந்த மாதிரி நிரந்தரமா ஒலு செய்வதற்காக வேண்டி, படுத்து தூங்குவதற்காக வேண்டி, அல்ல குர்ஆன் ஓதுறதுக்காக வேண்டி வேறு காரியங்களுக்கு ஒலு செய்தால் ஒரு முறை கழுவினா போதும். முகத்தை 1 தடவை, கையை 1 தடவை, கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து சுடு தண்ணி வச்சுக்கலாம். சும்மா இவ்வளோ தண்ணி எடுத்து முகத்தை கழுவி 2 சொட்டு தண்ணி கீழே விழுந்தாலே போதும். தண்ணி அதிகமாக யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கையை கழுவி 2 சொட்டு 3 சொட்டு தண்ணி கீழே விழுந்தாலே போதும். காலை கொஞ்சமாக கழுவிக்கலாம், அலைஞ்சிக்கலாம். ஆக ஒரு சிறு அதே மாதிரி தலைக்கு குளிர்காலம் இருந்துச்சு தொழுகைக்கு ஒலு செய்யும் போது முழுசா மசாஜ் செஞ்சுக்கலாம். குளிர்காலமாக இருந்துச்சு முழு தலைக்கு மசாஜ் தேவையில்லை. தண்ணி நினச்சி கொஞ்சம் தலையுடைய ஒரு பகுதிக்கு மசாஜ் செஞ்சாலே போதுமானது. கொஞ்சம் தண்ணி எடுத்து அவ்வளோதான் முடிச்சு. நீங்கள் 2 கையும் தண்ணி நினச்சி முழுமையாக மசாஜ் செய்யணும். அது மற்ற தொழுகை அல்லாத நேரம் தொழுகைக்கு ஒலு செய்கிற பொழுது நீங்கள் முழுமையாக மசாஜ் செய்யலாம். 2 கையும் அதுபர அக்பர பிஹிமா அதுபர தண்ணீர் நினைச்சு சில பேர் இப்படிட்டு ஓடுறாங்க. அக்பர பிஹிமா அதுபர சுன்னத் ரசூல் என்னங்க? தண்ணி நினைச்சு பின்னாடி வரைக்கும் கொண்டு போகணும், திரும்ப பின்னாடி இருந்து முன்னாடி வரைக்கும் வரணும். இதுதான் சுன்னத் ரசூல். அப்புறம் காதுகளுக்கு மேலே, காதுகளுக்கு உள்பக்கம், பிடரி, இது எல்லாமே சேர்ந்து சுன்னத். இப்போ தொழுகைக்காக வேண்டி செய்யும் போது முழுமையாக செய்யலாம். தொழுகை அல்லாத வக்துகளில் இந்த மாதிரி இஸ்திமராருல் ஒலுவோடு தொடர்ந்து இருப்பதற்காக வேண்டியோ, குர்ஆன் ஓதுறதுக்காக வேண்டியோ, வேறு இரவில் படுத்து தூங்குறதுக்கான ஒலு செய்யும் ஒரு முறை செய்தால் போதும். தலைக்கும் ரொம்ப அதிக மசாஜ் செய்யாமல் தண்ணி நினச்சி இப்படி செஞ்சாலே போதும். சும்மா ஒரு பக்கம் கொஞ்சோன்னு ஒரு உள்ளகை அளவுக்கு மசாஜ் செய்தால் கூட போதுமானது. ஆக சின்ன ஒலுவாக செஞ்சிட்டாலும் போதும். செய்து ஆக ஒலுவோடு படுக்க வேண்டும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? இந்த பயான் கேட்குற எல்லாரும் அதை பின்பற்றுவீங்களா? பாருங்க, நம்ம ரூஹ அல்லாஹ் தஆலா அங்கே கொண்டு போய் அதற்கு தனியாக மாலை மரியாதை செய்து அணிவித்து நல்ல சொர்க்கத்துடைய ஆடைகளை அணிவித்து திரும்ப வர்றாங்க. காலை எந்திரிக்கும் போது அவர் முகம் பிரகாசமாக இருக்கும். அன்றைய முழுவதும் சந்தோஷமா இருப்பார். அன்றைய முழுவதும் எல்லாத்துலேயும் அன்பா பழகுவார். ஏன்னா அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நைட்டு பூரா இருந்துட்டு வந்திருக்கு அந்த ரூஹ். எந்த ரூஹ் ஒலு இல்லாமல் இருக்கிறதோ அது முதல் வானத்துல ஹபீஸுகளோட உலாத்திட்டு வந்திருக்கிறது. காலை எந்திரிச்சதுன்னே இஞ்சி போட்டி குடிச்ச மாதிரி தான் எந்திரிப்பான். மூஞ்சியை பார்த்தா இஞ்சி போட்டி குடிக்கலாம் பை, அது வேலைன்னு சொல்ல பை சொல்கிறேன், உதாரணம் சொல்கிறேன். பானங்களில் இஞ்சி சேர்த்து குடிக்கிறது அதுவும் சொர்க்கவாசிகளுடைய ஒரு பழக்கம். சொர்க்கத்துடைய பானங்கள் அல்லாஹ் தஆலா இஞ்சி சுக்கு போட்டு தான் கொடுக்குறேன்றான். கான மிசாஜுஹு ஜஞ்சபீலா,
இஞ்சி சாறு குடிப்பார்கள் சொல்ல, சொர்க்கத்துடைய பானங்களை இஞ்சி சாறு கலந்திருக்கும்னு சொல்றாங்க. அதனால நீங்க டீ குடிக்கும் போது இஞ்சி சாறு கலந்து குடிங்க, அது உடம்புக்கு நல்லது. சுக்கு இஞ்சி கலந்து உடம்புக்கு சளி பிடிக்காது, எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அது சொர்க்கத்தில் போய் இஞ்சி கிடைக்குது பாருங்க. பச்சை மிளகா, கொத்தமல்லி, வெங்காயம்லாம் சொர்க்கத்தில் கிடைக்கும்னு சொல்லலை, இஞ்சி இருக்குது சொர்க்கத்தில், கவலைப்படாது. அப்போ இஞ்சியுடைய சிறப்பு சாதாரணமா வேற ஏதாவது காய்கறிகளை சொல்லலாம். குரான்ல எங்கேயாச்சும் நல்லா இருந்தாலும் சொர்க்கத்தில் கொத்தமல்லி கிடைக்கும், லெமன் டீ கிடைக்கும். லெமன் கூட வரல, லெமன் கிடைக்கும், சர்க்கரை கிடைக்கும், சுகரு, வெல்லம், நச்சு வெல்லம், நாட்டு வெல்லம், எதுவும் வரல. சொர்க்கத்தில் ஒன்னே சொல்லலைன்னா இஞ்சி சொல்றாங்க. இஞ்சி சாறு ஊற்றி தான் அங்கே எல்லா பானங்களும் குடிக்கப்படும். அந்த குடிக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் எது சொன்னது கேட்டால், அன்றைய காலையில் அவன் எடுக்கிற போது சிறு எந்திரிப்பான்னு சொல்ல வர. அப்போ உதவு செய்து கொண்டு தூங்குவது அன்பிய வழிமாறுகள் நம்ம காட்டி கொடுத்து சொன்னது பாருங்க. இதெல்லாம் சின்னதுன்னு நினைக்கிறோம், இதை வாழ்நாள்லாம் கடைபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அப்போ இந்த சின்ன சுண்ணத்தை கூட விடாது பேணிய அந்த மகான்கள் எப்படி பெரிய ஃபர்ல குறை செய்வார்கள், எப்படி அவங்க மற்றவங்கள்ட்ட நடந்து கொள்வார்கள், எப்படி அம்மா தாய்க்கு நடந்து கொள்வார்கள் யோசிச்சு பாருங்க. அதனால தான் அந்த அந்தஸ்தை அடைந்தார்கள். நீ சின்னதெல்லாம் விடுற, கடைசியா பெருசையும் விட்டுற, உன்னை எல்லாம் அதெல்லாம் பாதாளத்தில் போய் சேர்ந்தார். பெருமாயா பின்னாடி சொன்னாங்க, ஒரு முறை ஹாஜா சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பள்ளிவாசலுக்கு போனாங்க. இதுவும் அஜ்மீர் நாயகம் சொல்றாங்க. பள்ளிவாசலுக்கு போனார்கள், மறந்து விட்டு பஹலே பாயி பாவும் அந்தர் ரக்தியா, மறந்து விட்டு சொல்லி பள்ளிவாசலுக்கு உள்ள நுழையும் போது பிஸ்மில்லா சொல்லி அல்லாஹ் மஃப்தஹ்லனா அப்வாப ரஹ்மத்திக்கன்னு சொல்லி எந்த காலம் வைக்கணும்? வலது கால இடது கால? வலது கால பள்ளிவாசலுக்கு உள்ளே வைத்து செல்ல வேண்டும். இது அல்லாஹ் ரசூல் கற்றுக் கொடுத்த முறை. சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி வாழ்நாளெல்லாம் பெருமான சுன்னத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நாள் மறந்து விட்டு பள்ளிவாசலுக்கு உள்ள போகும்போது இடது கால உள்ள வச்சுட்டாங்க. இடது கால வச்சு வலது கால எடுக்கிறாங்க. சத்தம் வர, யா சௌர் எரும மாடு அப்படின்னு சத்தம் வச்சான். அசரீர் சத்தம், அல்லாதான் சத்தம் வருது, மலக்குகளுக்கு சத்தம், அல்லா சவுண்டு அல்லா கொடுக்க சொல்றாங்க. நடுநடுக்கி போயிட்டாங்க. எரும மாடு அது கூட கவனம் இல்லாம என் வீட்டுக்கு வர வலது கால வைக்காம இடது கால வச்சு வர, பாத்ரூமுக்கு போறதும் இடது கால உள்ள வச்சு போவாங்க. என் வீட்டுக்கு அவ்வளவு மரியாதை உனக்கு, யா சௌர் என்று சத்தம் வச்சு நடுநடுக்கி போயிட்டாங்க. அழுகு கதறி துடித்து அல்லாட தௌபா செஞ்சு மறுபடியும் வெளியே வந்து வலது கால உள்ள வச்சு போயிட்டாங்க. ஆமா, நான் எரும மாடுதான், நான் சௌருன் நான் இப்படி செஞ்சுட்டேனே, பெருமானுடைய சுண்ணத்துக்கு மாறி செஞ்சுட்டேன், ஆனால் சௌருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. கடைசியில் அவங்க பேர் வெறும் சுஃபியான் தான் அவங்க பேர். அவங்க இப்படி சொன்ன சுஃபியானும் சௌரி அப்படின்னு தன் பேர்லேயே சேர்த்து விட்டாங்க. நான் இப்படி அல்லா ரசூலுடைய சுண்ணத்துக்கு மாறு செஞ்ச எருமை நான், மாடு நான் என்று சொல்லி அது சுஃபியானும் சௌரி என்று பேர்லேயே சேர்த்துட்டாங்க. வாழ்நாள் ஒரு முறை செஞ்சதுக்காக. இப்போ யோசிச்சு பாருங்க, நாம எங்க இருக்கோம், அவங்க எங்க இருக்கிறாங்க, அந்த மகான்கள் எங்க இருக்கிறாங்க, நாம எங்க இருக்கிறோம். யோசி, நம்முடைய பேச்சில் சுத்தம் இருக்கா, நம்முடைய சொல்லுல செயல்களை சுண்ணத்திய ரசூல் இருக்கா? நீ என்ன உன்னை அவுலியாக்கள் தரஞ்சால ஒரு 2 நாள் தொழுதுட்டா போதும், இன்னும் நமக்கு வகையில வரக்காட்டு. நம்ம இன்னும் ஜில்லுல் இஸ்லாம் வந்து இதையே வரல, இல்லை 2 நாள் அப்போதான் உஸ்தாத பேச்சை கேட்டு ஃபஜ்ர் தொழுக ஜமாத்துக்கு போய் சேர்ந்துருப்பாரு. ஃபஜ்ர் 2 நாளாக ஜமாத் தொழுதுருக்குறோம், அடுத்து விலாயத்து வரணும், அடுத்து நம்ம குத்துப்பு, நமக்கு யார் தருதா கட்டுவான்னு தெரியல. நம்மெல்லாம் எப்போ மகான்களாகி இப்போயே கவலையெல்லாம் ரொம்ப பேர் கவலை ஆயிடுச்சு. வேலைஞ்சிகளை போய் ஏன்னா 2 நாள் ஃபஜ்ர் தொழுத உடனே. இப்போ அந்த மகான்கள் மொத்த வாழ்நாளில் பெருமானுடைய சுண்ணத்தை ஒரு முறை கூட விட்டதில்லை. இது யார் பயான் செய்கிறா? அல்லாஹ் அக்பர். நான் கூட இந்த கிதாப் வாங்கும் போது சரி 7-8 மகான்களுடைய வாழ்க்கை வரலாறு அவங்க சொல்லிக்கலாம். ஐயோ பெரிய ஓசு குத்துபு மகான்கள் அவங்கெல்லாம் பிரம்மாண்டமான செய்தியில் சொல்ல போகிறாங்க. வாங்குற சக்தி நமக்கு கெப்பாசிட்டியே நமக்கு இருக்காது, அவ்வளோ பெரிய செய்தி சொல்ல போகிறாங்க நினச்சிவாங்க. இதுதான் பேசுகிறாங்க. மொத்த கிதாப் எடுத்து பாருங்க, சின்ன சின்ன சுண்ணத்துக்களையும் சின்ன எதை நாம் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறோமோ, சாதாரண செய்தி நினைக்கிறோமோ அதுதான் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. பெரிய செய்திகள்லாம் அதெல்லாம் எழுதுறதில்லை, போய் அதெல்லாம் கல்விருந்து கல்விட்டாங்க. நீ இதை செஞ்சாலே அது அல்லாஹ் கொடுத்துருவான். நீ எப்போ சுண்ணத்துக்களை பேருனாவே அல்லாஹ்வுடைய கரீபாயிருந்த ரசூலுக்கு நெருக்கமான அவங்களே உன்னை அலங்கரிச்சிருவாங்க. இதெல்லாம் சொல்ல முடியும், அது அல்லாஹ் கொடுத்துருவான் உனக்கு. அன்றையிலிருந்து அவர்கள் தங்களை சுஃபியான் சௌரி என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். பெருஃபர்மாயா அஹ்லே இஷ்க்,
இறை காதலர்களுடைய ஒரு பழக்கம் நான் சொல்றேன்பா, எதை வாழ்நாள்லாம் செய்யி என்று தன் முரீதுக்கு அதிபனவா சொல்றான். ஒவ்வொரு நாளும் சுபுக்கு நமாஸ் அதா கர்னேக்கு ஜாயே நமாஸ் பர் ஜாயே நமாஸ் பர் சூரஜ் நிகழ்த்தே தக் கரார் பக்கடத்தே. யார் உண்மை இறை நேசர்கள் அல்லாவுடைய காதலர்களாக இருக்கிறாங்களோ ஃபஜ்ர் தொழுது விட்டு எங்கே தொழுதார்களோ அந்த இடத்தை விட்டு அசைய மாட்டார்கள் சூரியன் உதிக்கிற வரைக்கும். அல்லாவுடைய சிந்தனையில் கண்மூடி திக்ரில் ஃபிக்ரில் சலவாத்தில் தொழுகைக்கு பின் ஓதக்கூடிய அவுராதுகளை ஓதிக்கொண்டே தான் இருப்பார்கள். சூரியன் உதிக்க வைக்கும் 20 நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமோ. சூரியன் உதிச்ச பின்னாடி 2 ரக்காய் தொழுது விட்டு அந்த இடத்தை விட்டு அவர்கள் செல்வார்கள். இவர்கள் இறை காதலர்கள் அல்லாஹ்வுடைய ஆஷிக்குகள் இதை தன்மேல் கடமையாக்கி கொண்டார்கள். இது எவ்வளவு பேர் அலட்சியமாக இருக்க மாட்டேங்குது. அப்புறம் ஜாய நமாஸ் தொழுகக்கூடிய முசல்லா விட்டு அந்த நாள் நகர மாட்டாங்க. பெரியோர்கள் மகான்கள் ஃபஜ்ர் தொழுதுட்டாங்கன்னா அப்படியே உட்காந்து அல்லாஹ் அல்லா சிக்ரு சலவாத்து இஸ்திக்ஃபார் என்ன ஓதணுமோ அந்த வாக்கில் இது ஓதிக்கொண்டே இருப்பார்கள் சூரிய உதயமாற வரைக்கும். இது எல்லா அவுலியாக்களும் நன்மேல் இதை கடமையாக்கி கொண்டார்கள். அஹ்லே இஷ்க் இறை காதலர்கள் இந்த வழக்கத்தை ஒரு காலம் விட்டதில்லை. குர்ஆன்ல என்ன சொன்னா, ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக கப்ல துரூஇ ஷம்ஸி வ கப்ல குரூபிஹா. சூரியன் உதயமாவதற்கு முன்பும் மறைவதற்கு முன்பும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யும். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த போர்களில் போனாங்க இல்லையா, போர்களில் போனால் சண்டை செய்வார்கள். வெற்றி கிடைத்தால் எதிரிகளை துரத்தி விடுவார்கள். அவர்கள் கொண்டு வந்த சாமான்கள் வாள், குதிரை, ஒட்டகம் மற்ற பயன்படுத்தக்கூடிய சட்டு பெட்டி சாமானாக தூக்கிட்டு வந்துடுவாங்க. அது கனிமத்துன்னு சொல்கிறது. கொள்ளை பொருட்கள்னு சொல்லுவாங்க. வெற்றி பொருட்கள், போர் தளவாடங்கள் கிடைக்கும் நிறையா, வாள், வில்லு, அம்பு நிறையா அதெல்லாம் கொண்டு வருது. கனிமத்துன்னு சொல்கிறது. இப்போ ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபாக்கள் ஒரு படையை போருக்கு அனுப்பிட்டார். 200 பேர் போருக்கு அனுப்பிச்சாங்க. போரில் போய் வெற்றி பெற்று அந்த சாமான்கள்லாம் கொண்டு வந்தார்கள்னா அதை பிரித்து கொடுத்துருவாங்க. யாரெல்லாம் போருக்கு போனாங்களோ அவங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு முறை ஒரு போருக்கு அனுப்பிச்சாங்க. எதிரிகள் இவங்களுக்கு கண்டவுன்னு எல்லாத்தையும் விட்டு ஓடிட்டான். சண்டையே அதிகமாக நடக்கலை. ஆனால் எல்லா சாமான்த்தையும் கூடாரம் இது வீட்டில் கூடாரத்து சாமான், சாப்பிட்ற சாமான், துணிமணி, புழங்கத்தை கொண்டு வருவாங்கல்ல, அத்தனையும் விட்டு ஓட்டான். எல்லாத்தையும் சுருட்டிட்டு வந்துட்டாங்க. அதை பார்த்து கூட இருந்த ஒரு சஹாபி சொன்ன, ஒரு கிராமவாசியான சொன்ன, அல்லாஹு என் வாழ்நாளில் இப்படி ஒரு படையை நான் பார்க்கவே இல்லை. அஸ்ரு ருஜுஅத்தன் வ அக்ஸரு கனீமத்தன். இவ்வளவு சீக்கிரமாக திரும்பி வந்து விட்டார்கள், இவ்வளவு அதிகமான பொருட்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். போனதும் தெரியல, வந்ததும் தெரியல. ஒரு நாள் 2 நாள்ல வந்துட்டாங்க. இவ்வளவு பொருள் கிடைச்சி போச்சு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாதிரி ஒரு படையை நான் பார்த்ததே இல்லை என்று அந்த சஹாபாக்கள் பேசிக்கொண்டார்கள். இதை கேட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா அதுல்லுக்கும், உங்களுக்கு நான் சொல்லித்தரவா, இதைவிட சீக்கிரமாக வரக்கூடிய, இதைவிட அதிக கனிமத்தை, செல்வங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு படையை பற்றி உங்களுக்கு நான் சொல்லவான்னு சொல்லுங்களேன். ரசூலுல்லாஹ் என்ன கேட்க வாசியா இருக்கா? உங்களுக்கு வாசியா இருக்கா? செய்வீங்களா? சொன்னா செஞ்சுவீங்களா? வா வா வா. இது முஸ்னத், இந்த ஹதீஸ் அஹ்மதுல வருது. முஸ்னத் அஹ்மது வரக்கூடிய ஹதீஸ். அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் செய்றாங்க. பஅஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியத்தன் வ கனிமு வ அஸ்ரஉ ரஜஅத ஃபதஹத்தஸ الناس பிகுர்பி மகஸாஹும் வ கஸரத்தி கனிமத்திஹிம் வ சுரஅத்தி ரஜஅத்திஹிம் ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா அதுல்லுக்கும் அலா அக்ரப மின் மகஸன் வ அக்ஸரு கனிமத்தன் வ அவுஷகு ரஜஅத்தன். என்ன சொன்னாங்க? இதைவிட சீக்கிரமாக சென்று, இதைவிட சீக்கிரமாக பெரும் கொள்ளை பொருள்களை அடைந்து கொண்டு, பெரும் செல்வங்களை பெற்றுக்கொண்டு, இதைவிட சீக்கிரமாக திரும்பி வரக்கூடிய ஒரு படையை பற்றி உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? நீங்களும் அதை கலந்துக்கலாம். அப்படியா? சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டாங்க. காலு யாரும் சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னாங்க. சொல்லட்டுமா உங்களுக்குலாம்? சொன்ன செய்வீங்களா? இன்ஷா அல்லாஹ். கை தூங்க. யாரெல்லாம் செய்வீங்க? எல்லாரும் மாஷா அல்லாஹ். பெருமாள் சொன்னாங்க, மன் தவல்ல, யார் வீட்டிலே ஒழு செய்தாரோ, சும்மா அகதா இலல் மஸ்ஜிதி, பின்பு பள்ளிவாசலிலே செல்கிறார், சுபஹத்தில் துஹா, ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி, ஃபஹுவ அக்ரபு மக்ஸன் வ அக்ஸரு கனீமத்தன். ஜி என்னவா என்ன? யார் ஒரு ஃபஜ்ர் தொழுகைக்கு சென்றாரோ, ஷஹிது சலாத்த சுபஹி, சுபு தொழுகை கலந்து கொண்டாரோ,
சும்மா ஜலசு ஃபஜ்ர் தொழுதுன்னு உடனே எந்திரிச்சு வீட்டுக்கு போய் டீ குடிக்க போவாங்க. என்ன ஒரு 10 நிமிஷம். எத்தனை மணிக்கு ஃபஜ்ர் பாங்க இப்போ? 5 தொழுக 5:55. சூரிய உதயம் 28. ஃபஜ்ர் எப்போ முடியும்? 6:10க்கு முடியும். அதுக்கும் சூரியன் கேப் எவ்வளோ இருக்குங்க? 15 நிமிஷம். அது 20 நிமிஷம் தான். அந்த 20 ஃபஜ்ர் தொழுது விட்டு பள்ளிவாசல்லையே இந்த 20 நிமிஷம் உட்காந்து கொஞ்சம் நேரம் குர்ஆன் ஓதுங்க, இல்லை அல்லாஹ் வல்லா திக்ர் செய்யுங்க, இல்லை லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் செய்யுங்க. பெண்கள் வீட்டில் இருந்து இல்லையானால் ஃபஜ்ர் தொழுது விட்டு சூரியன் உதிக்கிற வரைக்கும் 6:25 வரைக்கும் வீட்டில் உட்காந்து அல்லாஹ் வல்லா லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் செய்யுங்க. பெருமானார் சொன்னாங்க, சும்மா ஜலசு எதுக்குரூன் அல்லாஹ, பின்பு அங்கேயே அமர்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹத்தா தலஅத்தி ஷம்சு, சூரியன் உதயமாகும் வரையிலேயும். உலாயிக அஸ்அது அஸ்ரஅ ரஜஅத்தன் வ அஃலு கனீமத்தன், இவர்கள் தான் மிக விரைவாக வரக்கூடியவர்கள், மிகச் சிறந்த கனிமத்தை கொள்ளை அளித்தவர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் உமர் பின் யார் பாருங்க, திருமதி செய்ய வரக்கூடிய உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. இந்த 15 நிமிஷம் நமக்கு கொஞ்சம் தொழுதுன்னு சலாம் கொடுத்த உடனே துவாவை கூட எதிர்த்து வெளியே போயிடுறது. கையில் ஃபோன். ஒரு காலம் இருந்தது, அல்லாஹ் குர்ஆன் சொன்னான், இறை நல்லடியார்கள் பற்றி சொல்றாங்க, நின்ற நிலையிலே நின்றாலும் அமர்ந்தாலும் படுத்தாலும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டு இருப்பாங்க. எனக்கு நின்றாலும் ஃபோனு, உட்காந்தாலும் சாஞ்சு உட்காந்தாலும் ஃபோனு, படுத்தாலும் படுத்துக்கிட்டே ஃபோனு, படுத்துக்கிட்டு காதில் இது போச்சு நான் சொல்லு, அப்படியே தூக்கத்திலே தூங்குற வரைக்கும் ஃபோன்லேயே இருந்து ஃபோன் கீழே வந்துட்டு அது பாட்டுக்கு ஹலோ 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 ஹலோங்கிறார். பீவி எடுத்து தூங்கிட்டாருங்கிறாங்க. அது வரைக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் ஃபோன் தான். நின்ற நிலையிலே, படுத்த நிலையிலே, தூங்கும் நிலையிலே எதையாவது முடியும். இப்படி எதையாவது சம்பந்தமே இல்லாமல் ஒன்று பார்க்க ஆரம்பிச்சிருப்பான். வடை சொல்வது எப்படின்னு அது வேற ஒன்று வந்துகிட்டே இருக்குது. கட்டல் வாங்க, கட்ட சூப்பராக இருக்கு, வீடு வாங்க போகிறது கட்ட போய் இடமே இல்லை. அட வீட்டில் வீடு கட்டுவது எப்படி? அது அட நிலமே இல்லை, வீடு கட்ட போகிறான். அதை வந்துகிட்டே இருக்கு. அதை படிக்கலாம். இது நல்லதாக இருக்குது, இந்த வீடு சூப்பராக இருக்குல்ல, சொர்க்கத்தில் போய் கட்டணும், இங்கே கட்ட முடியுமா? எதையாவது தேவையே இல்லாத பார்த்து கொண்டு நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றாலும் அமர்ந்தாலும் படுத்தாலும் அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருப்பார்கள். நின்றாலும் நடந்தாலும் போன நோண்டி கொண்டே இருப்பார்கள். அப்படியாச்சு. எப்போ பாரு ராவும் பகலும் ஃபோன். நம்முடைய நேரங்களை இன்னைக்கு அதிகமாக உண்ணக்கூடிய சாப்பிடக்கூடியது ஃபோன் ஆயிடுச்சு. அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு கத் அஃலஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்றார்கள். எந்த முஃமின்கள்? அவர்களுக்கு 10 சிஃபத்து சொல்றாங்க. 10 சிஃபத்து. என்ன சிஃபத்து? கத் அஃலஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே பயபக்தியாளர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அல்லாஹ் வல்லதீனஹும் அனில் லஹ்வி முரிதுன், மீதி 10 அடையாளங்கள்ல பின்னாடி சொல்றான், தேவையில்லாத விஷயங்களை விட்டும் புறக்கணித்திருப்பார்கள். எதுவாவது உனக்கு தேவையா இருக்கா? உனக்கு ஃபோன் தேவையில்லை என்பதை நான் நிரூபிக்கிறேன் பாருங்க. ஒரு 3 நாளைக்கு ஃபோனை வீட்டில் வச்சிருக்கு, வாழ்க்கை ஓடுதா இல்லையா பாருங்க. ஃபோன் எடுக்காது. முக்கியமான விஷயம் தெரியாமல் போயிருமா? எனக்கு ஃபோன் தான் திடீர்னு யாராவது மூத்த ஹயாத்து ஒன்றை கேட்க மடக்க பண்ண மாட்டாங்க, கவலைப்படாது. யாரும் அப்படியே முக்கியமான அவங்க மூத்தா போனால் கட்டாயம் செய்தி ஒன்று வந்துடும், யாருக்காவது சொல்லி செய்தி ஒன்று வந்துடும். இன்னைக்கு நீ போகாமல் நடக்க பண்ண மாட்டான். வேணா பாரு, இப்போ டெஸ்ட்டு பண்ணுறதுக்காக 3 நாளைக்கு ஃபோனை வச்சுட்டு ஃபோன் இல்லாமல் உட்காந்து நடக்குதா இல்லையா பாரு. அது எல்லா காரியமும் நடக்கும். நான் டெஸ்ட் பண்ணி தான் பார்த்தேன். எஜமா தர்பாரில் போய் ஃபைசல் நாயக் தர்பாரில் போய் உட்காந்துச்சு. 3 நாள் ஃபோனை கொடுத்தாச்சு. எந்த நிகழ்ச்சியும் எனக்கு ரொம்ப முக்கியமான செய்தியாக்கம்னு சொல்லுப்பா. அல்ஹம்துலில்லாஹ் 3 நாள் நோன்பு வச்சுட்டு 3 நாள் முடிஞ்ச பண்ணி தான் ஃபோனே எடுத்து யார்கிட்டையும் ஃபோன் பேச நல்லா தான் வந்துச்சு. ஒன்றும் சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த 3 நாள் ஃப்ரீ ஃபோன் ஃப்ரீ டேஸ், ஃபோன் இல்லாத நாட்கள், வாழ்க்கை நிம்மதியான நாட்களாக இருக்குது. அப்படி ஒரு 3 நாள் போய் அஜ்மீர் ஷெரீஃபில் நாகூர் ஷெரீஃபில் உட்காரணும் ஒரு ஆசை. ஒரு 40 நாள் உட்காந்தாங்க. அஜ்மீர் 40 நாள் உட்காந்து சில்லாக இருந்த இடம் அஜ்மீர் ஷெரீஃபில் எஜமான் சில்லடின்னு இருக்குது. அங்கே போனவங்க படி ஏறி போகணும். இப்போ ஏறவே கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு படியும் 1.5 அடி வச்சுருக்காங்க. ஒரு படி ஏறதுக்கு இல்லை, 2 பேர் கையை பிடிச்சி மேலே ஏறணும், நமக்கே ஏற முடியும். அங்கே போனால் ஒரு மலை குகை மாதிரி இருக்குது. அதில் எஜமா உட்காந்து சில்லாக இருந்துருக்குறாங்க. 40 நாட்கள் ஃபுல்லாக அப்படி சிந்தனையிலே இருந்துருக்குறாங்க. இப்போ அந்த குகையை சுற்றி ரூம் மாதிரி கட்டி
கதவு போட்டு பூட்டி வச்சு எஜமானுடைய உட்காந்து இடத்துல முசல்லாலாம் விரித்து பத்திரமா வச்சுருக்காங்க. பக்கத்தில் வீடெல்லாம் கட்டி தொழுகர் பெண்ணை பள்ளிவாசல் மலை மேலே பள்ளிவாசல்லாம் கட்டி வச்சுருக்கிறாங்க. 10 டிகிரி. இப்போ நாங்கள் போனபோது அங்கே குளிர் வந்து 10 டிகிரி. இப்போ நாங்கள் போனபோது மேலே மஃப்ளர்லாம் போட்டு இப்போ சொன்னாங்க இப்போ தான் குளிர் ஆரம்பிக்கும், இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போகுங்கிறாங்க. எல்லா மஃப்ளர்லாம் சுற்றி உட்காந்து அங்கே போய் உள்ளே போய் உட்காந்து கொஞ்சம் திக்கு செஞ்சுட்டு வந்தோம். நாங்கள் யோசிச்சு பார்த்தோம், நிஜமாக இருந்த காலத்தில் இப்படி இருந்திருப்பாங்க. இந்த வீடும் இல்லை, இந்த வெறும் குகை தான், சுற்றி வீடு இல்லை, நாய் நெறிகளை வளர்த்தக்கூடிய இடம். அங்கே போய் அல்லாவோட திக்கில் எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க. எப்படி உட்காந்து என்ன குளிர், எப்படி எந்த வீடும் இல்லை, எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க. இந்த படியெல்லாம் கட்டலை, மலை மேலே தான் ஏறி போகணும். இந்த மாதிரி மகான்கள் தன்னை அல்லாவுக்கு அர்ப்பணம் ஆகிறார். அதனால தான் இவ்வளோ பெரிய அந்தஸ்தை இடமா நிஜமானவர்கள் அடைந்தார். இவ்வளோ பெரிய அந்தஸ்தை சர்க்கார் நாயகம் அடைந்தார். ஒவ்வொரு சுண்ணத்தையும் பின்னி சொல்கிறார். நண்பர்களே, இதை விட்டுட்டு நீங்கள் நாம் அல்லாஹ்வை அடையுதுங்கிறது சாத்தியம்லாம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகள் என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு எப்படி இப்படி வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார்கள், எப்படி நடந்தார்கள், எப்படி சாப்பிட்டார்கள், எப்படி உண்டார்கள், எப்படி பேசினார்கள், எப்படி ஆடை அணிந்தார்கள், அதை பின்பற்றாமல் எப்படி நீ அல்லாஹ்வை அடைய போற? அல்லாஹ்வை அடைவது எப்படி நமக்கு முடியாது? பெரிய பெரிய ஞானம், பெரிய ஞான மகான்கள் சொல்றது என்ன வாய்ப்பு இருக்குது? அப்போ அந்த மகான்கள் ஒவ்வொரு நிமிஷமும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை எதுவும் நம்மளை பிழை இருக்கிறதா, எதாவது பெருமானார் செய்யாத ஒன்றை செஞ்சோமா, பெருமானார் செய்ய சொன்ன ஏதாவது விட்டோமா, அதே ஆராய்ச்சி தன்னுடைய வாழ்நாள்லாம் கழிச்சாங்க. இதை மாதிரி சொன்னாங்க, யார் அவ்வாறு ஃபஜ்ரு தொழுத பின்பு சுபுகு வரை உட்கார்ந்துருக்காங்களோ, நான் எத்தனையோ இறை ஆஷிகீன்களை, இறை காதல்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரும் அப்படித்தான் தங்கள் வாழ்நாளை கழித்தார்கள். ஒரு நிமிஷம் கூட அவர்கள் அல்லாஹ் மறக்கலைன்னு சொல்லுங்களா. இது வந்து ஹாஜா குத்துபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஷேக் கரீப் நவாஸ் அஜ்மீர் நாயகத்தை பற்றி எழுதுது. அஜ்மீர் நாயகம் அவர்கள் தன்னுடைய ஷேக் நாயக தர்பாரில் உட்கார்ந்து கேட்ட செய்திகள்லாம் ஒரு கிதாப் போட்டிருக்கு. அந்த கிதாப் பேர் அனீசுல் அருவா. அதிலிருந்து ஒரு செய்தி சொல்லிடுறேன். இது எஜமா எழுதுனது கரீப் நவாஸ். எஜமா சொன்னாங்க, நீ லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கிட்ட, அல்லாஹ் தான் இலாஹ விளங்கிட்ட, உன் கையில் இருக்கிற காசை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்து, நீ கொடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதை விட நீ அல்லாஹ்வை அடைய வழி கிடையாது. அதாவது சில பேர் எதுவும் விளைஞ்சுங்களா முட்டாய் பண்ணி கொடுத்தாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், இப்பதான் முட்டாய் நினைச்சு அல்லாஹ் கொடுத்துட்டாங்க பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் வாங்கி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடாது, அதை எல்லாம் சொல்லலாம். கொடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, கொடுத்து சொல்லு லா இலாஹ இல்லல்லாஹ். ஒருத்தர் சோறாக்கி போடு, சொல்லு லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரு சோறு ஒரு தேவை நான் கொடுத்து செய்யலப்பா, அல்லாஹ் தான் ஒரு தேவை. இப்படித்தான் ஷேகுமார்கள் செய்தாங்க, கொடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ். இன்னைக்கு நாம எப்படிங்க வாங்கி லா இலாஹ இல்லல்லாஹ், அது பெருசு கிடையாது. யாரு சுமான ஹாரூனி சொல்றாங்க, கொடுத்து கொடுத்து நீ லா இலாஹ இல்லல்லாஹ் மக்கள் சொல்லு. ஏன் ஷேகனை அப்படியே சொன்னா, வாழ்நாள்லாம் கொடுத்தார்கள். சில பேர் சொல்றாங்க ஷேகனத்தை பத்தி, எப்பா இந்த ஃபைசி வரக்கூடியவர்கள்லாம் எல்லாத்துக்கும் விருந்து போடுறாங்க. ரமதான் ஆரம்பத்தில் 2 ஆடு 3 ஆடு, கடைசி நெருங்க 10 ஆடு டெய்லி அறுக்கிறாங்க. 10 ஆடுனா ஆட்டு காசு என்ன, சமையல் என்ன, கூலி என்ன, வர்றவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 பேர் சாப்பிடுவாங்க. இஃப்தாரு சார் எங்கிருந்து காசு வருது? கண்ணை நோட்டு அடிக்கிறாரா சர்க்கார்? பிடிக்காசு போயிட்டார். இப்படிதான் காசு வந்து குவியுதுன்னு தெரியலையே, கண்ணை நோட்டு அடிக்கிறாரான்னு கேட்கிறார். அல்லாஹ் அக்பர். அந்த அளவு எஜமான் அவர்கள் மக்கள் கொண்டு வந்து தரக்கூடிய காசுகளை அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுத்து 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 அழகு பார்த்தார். இப்போ நம்ம லா இலாஹ எப்படி சொல்லுங்க, எல்லாருக்கும் வாரி கொடு, ஒரு சட்டம் வாங்கி கொடுத்து லா இலாஹ சொல்லுங்க. அவர் கொடுத்து வாங்கி போட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் பாருங்க, அல்லாஹ் என் தேவை செஞ்சான். அது உங்க நிஸ்பத்தில் இது எல்லாம் சொல்லலாம். நீ கொடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு. உஸ்மான ஹாரூனி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இது ஹாஜா நாயகம் எழுதி வைக்கிறாங்க. அவங்க பயானை கேட்டு நான் எஜமானிடத்தில் போய் சேர்ந்தேன். அப்போ என்னுடைய ஷேக் நாயகம் உஸ்மான ஹாரூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், அப்துல்லா பின் முபாரக் ரலியல்லாஹு என்ற மாபெரும் அவுலியா அவர்கள் சொன்னதை உஸ்மான ஹாரூனி அவர் சொன்னார். मैंने 70 साल तक अपने नफ्स के साथ मुजाहदा किया. நான் 70 வருட காலங்கள் என் நஃப்ஸோடு போரிட்டேன், முஜாஹதா செய்தேன். சதா முராகபா முஷாஹதாலே என் காலங்களை கழித்தேன். ரொம்ப முசீபத்துக்களை சகிச்சேன் அல்லாஹ்வுடைய பாதையில் முன்னேறதுக்காக வேண்டி. ஆனால் அல்லாஹ்வை நான் எதிர்பார்த்த அந்த வாசல் திறக்கவில்லை. அதுக்கு பின்னாடி நான் என்ன செஞ்சேன், என்னுடைய என்னெல்லாம் மொத்த சொத்து இருந்துச்சோ
எல்லாத்தையும் கொண்டு போய் ஏழைகளை கொடுத்துட்டு வெறும் கையாயிட்டு எல்லாத்தையும் மக்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு ஜி நான் அல்லாஹ் ஒருத்தன் தான் நான் மாடிக்கல என்று அல்லாஹ் கொடுத்த நேமத்துக்கள் எல்லாம் வாரி வழங்கி விட்டு அமைதியா உட்கார்ந்தேன். அப்ப அல்லாஹ் ஜல்லஷானு தாலா எல்லா வாசலையும் எனக்கு திறந்து விட்டான். அவனுக்கு இருக்கக்கூடிய வாசல். ஜி இப்ப நீ சிருஷ்டிகளை நம்பல, என்னை மட்டும் தான் நம்புற. நீ சிருஷ்டிகளை இலாஹாக்கி உட்கார்ந்து இருக்கிற, சிருஷ்டிதானின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய உட்கார்ந்து இருந்த. அது வரைக்கும் அல்லாஹ் தஆலா வாசலை திறக்கல, எல்லாத்தையும் விட்டு காலியாக்கி விட்டே அல்லாஹ் ஜல்லஷானு வாசலை திறந்து விட்டான். தோஸ்த் யானி खुदा மேரா பன் கயா. எப்ப நான் என்னதை கொண்டு போய் எல்லாத்துக்கும் வாரி வழங்கி விட்டேனோ அல்லாஹ் தஆலா என் நேசனாக ஆகிவிட்டான். அவர் ஜோ தோஸ்த் கி மில்கியத்தி சப் மேரி மில்கியத் ஹோ கயி. எதுவெல்லாம் என் நேசரின் சொத்தாக இருந்தோ அதை ஏன் சொத்தா அல்லாஹ் ஆக்கினார். அது வரைக்கும் நான் ஏன் சொத்தை மட்டும்தான் நான் கொடுத்துட்டு இருந்தேன். இது ஏன் சொத்து, இது ஏன் வீடு, ஏன் வாசல், ஏன் காசு, ஏன் பணம், ஏன் பீரோட இருக்கிற காசு, ஏன் கட்டுப்பாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் வாரி வழங்கி நான் ஃப்ரீ ஆயிட்டேன். இப்ப அல்லாஹ் தஆலா அவன் சொத்துக்களை ஏன் சொத்தாக்கிட்டான். இப்ப நான் எதை எடுத்து கொடுக்கறதுக்கும் அல்லாஹ் உரிமை கொடுத்துட்டான். யாரு வீட்டு சொத்தையும் ஏன் சொத்தாக்கிட்டான். அதை கொடுன்னா கொடுத்துட்றாரு. இந்த வீட்டை எழுதி வேணும் எழுதி வச்சிடறாரு. அந்த அளவுக்கு அல்லாஹ் ஒட்டுமொத்த காயினாத்தை கையில கொடுத்துட்டான். இதை உஸ்மான் ஹார்னி சொல்றாங்க, எதுவரை நீ கையிலிருந்து காசு பணங்களை நீ ஏழை மக்களுக்கு செலவழிக்கவில்லையோ அதை இலாஹாக்கி வச்சிருக்கான். மனசுல ரொம்ப உட்கார்ந்து. சில பேர் சொல்றாங்க, தொழுகையை பத்தி சொன்னீங்க, ஓகே, இந்த மாதிரி காலைல ஃபஜ்ர் தொழுது உட்கார சொன்னீங்க, சூரியன் 6:20 வரைக்கும் உட்கார சொன்னீங்க, வேணா 7:20 வரைக்கும் உட்காந்துக்கிறேன். காசை மட்டும் சொல்லாது. ஜோப்லேருந்து காசை எடுக்கிறது தான் பெரிய கஷ்டமா இருக்கு. அதை மட்டும் நீங்க சொல்ல வேணாம் ஹஜரத். வேணா 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா உட்காந்து வீட்டுக்கு போய் தொல்லை தங்கறதுக்கு இங்கே உட்காந்துரும். அங்கே போய் சாயை போட்டுக்கிட்டு 4 பேசுவா. இங்கேயே உட்காந்துக்கிற சந்தோஷமா தான் இருக்கும். பள்ளிவாசல் போய் அதுக்கு திறந்து வச்சுருந்தா உட்காந்துக்கிறேன் 3:30 வரைக்கும். ஆனால் இந்த காசை ஜோப்னு சொன்னேன், அதை மட்டும் சொல்லாதீங்க. ஏற்கனவே செஞ்ச பயான் ஓகே, இந்த பயான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி சில பேர் சொல்றாங்க. நிஜமா சொல்றாங்க, எதுவரை நீ ஜோப்புலேருந்து காசை எடுத்து கொடுக்கலையோ நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சரியா விளங்கலைன்னு அர்த்தம். லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்குன என்ன செய்வான், அள்ளி வீசுவான். அந்த ஊர்லேயே அவன் தான் அதிகம் தர்மம் செய்வான். ஏன்னா காசு இல்லாது, இந்த காசையை தேவையை பூர்த்தி செய்யாது. இந்த காசை கொண்டு என் வாழ்க்கை இல்லை, என் வாழ்க்கை அல்லாஹ்வை கொண்டு, என் வாழ்க்கை என் ரப்பை கொண்டுன்னு உனக்கு உறுதி வந்தா நீ அள்ளி கொடுக்கணும். யார் யாரும் கொடுக்க சொன்னா அல்லாஹ் தஆலா அள்ளி கொடுக்கணும். அது வந்தாதான் லா இலாஹ இல்லல்லாஹ் உன் கூட இருக்குன்னு அர்த்தம். உஸ்மான் ஹாரூனி எஜமா சொன்னதாக கரீப நவாஸ் எழுதுறாங்க. இன்னொரு செய்தி எழுதுறாங்க, ஹாஜா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாள் தெருவில் நடந்து கொண்டிருந்தார்கள். அங்கே ஒரு மனிதர் ரொட்டி வாங்கி வைத்து நாய்கள், பூனைகள், இந்த மாதிரி மற்ற மிருகங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார். பசியோடு இருக்கக்கூடிய காலம் வந்து உணவு கிடைக்காத காலம், அவைகளுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். அப்போ ஹசன் பஸ்ரி எஜமா கிட்ட போய் சொன்னாங்க, நீ செய்கிற ரொம்ப உபயோகமான காரியம், மிருகங்களுக்கும் கருணை காட்டுற, ஏழை மக்களுக்கு கொடுக்குற, ரொம்ப சந்தோஷம். நீ சொல்லி முஸ்லீமா என்ன நீ கேட்டா, என்ன யஹூதின்னு சொன்ன, வேஸ்ட். இவ்வளவு நன்மை செஞ்சு வேஸ்ட். நீ ஈமான் இல்லாமல் உன்னுடைய எந்த அமலையும் அல்ல ஏற்றுக்கிறது இல்லையே, அப்போ உன்னுடைய அமல் வேஸ்ட்டுன்னு எஜமா சொன்னாங்க. உடனே அந்த மனிதர் சொன்னான், யஹூதி தான், என்னுடைய அமல் கபூலை நீங்கள் சொல்கிற, நான் யாருக்காக கொடுக்குறேனோ, எந்த ரப்புக்காக எந்த அல்லாவுக்காக கொடுக்குறேன்னு அவன் பார்த்துட்டு இருக்கிறான். கபூல் செய்யறதும் அவன் இஷ்டம். இந்த பிள்ளைங்க மேலே இறக்கமாக இருந்துச்சு, இவங்க கஷ்டப்படுறதை பார்த்து, உணவு இல்லாமல் இந்த மிருகங்கள் வாடுவதை பார்த்து, மிருகங்களுக்கு தான் கொடுத்தாரு அவர், பார்த்து நாங்கள் அள்ளி கொடுத்தேன் நான், அதை ரப்பு பார்த்துக்கிறேன், அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. நிஜமாக கடந்து போயிட்டாங்க. போனால் ஒரு சில வருடங்கள் கடந்தது. ஒரு முறை ஹசன் பஸ்ரி எல்லாரும் காபாவிலே தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லி தவாப் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சத்தம் கேட்டது, ரப்பி ரப்பி என்று ஒரு மனிதன் சொல்லி கொண்டிருந்தான். வானத்திலிருந்து லப்பைக்கு லப்பைக்கு சத்தம் வந்துச்சு. இவர் ரப்பின்னு சொல்றான், அல்லாஹ் லப்பைக்குன்னு சொல்றான். இவர் ரப்பேன்னு கூப்பிடுறாரு, லப்பைக்கு நான் வந்து விட்டேன், லப்பைக்கு நான் வந்துட்டேன், அல்லாஹ் நம்மை அழைச்சான், நாம லப்பைக்கு சொன்னோம். இவர் ரப்பின்னு கூப்பிடுறாரு, லப்பைக்குன்னு அங்கதான் சவுண்டு வருது. அந்த மனிதர் யார் என்று குனிந்து பார்த்தா அந்த யஹூதி தான். எந்த யஹூதிக்கு எஜமா அந்த யஹூதி சோறு போட்டிருந்தாரு, அந்த யஹூதி கீழே உட்கார்ந்தார். இந்த அந்தஸ்து உனக்கு எப்படிப்பா, எனக்கு அல்லாஹ் ஈமான நசீபாக்கிட்டான், நீ எந்த சாப்பாடை அவெல்லாம் கபூல் செய்ய மாட்டேன் நீ சொன்னையோ, நீங்க சொன்னீங்களோ அன்றைக்கு, நான் அல்லாஹ்வுக்காக செஞ்சேன், என்னுடைய அமலை நான் பார்க்கல, நான் போட்ட உணவை அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கிட்டான், அதனால ஈமான இஸ்லாத்தை அல்லாஹ் எனக்கு நசீபாக்கிட்டான், நீங்க இங்கே உட்கார் ரப்புன்னு கூப்பிடுறேன், அவன் லப்பைக்கு சொல்றான். இந்த செய்தியை ஹஜ்ரத் உஸ்மான் ஹாரூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்கள் கிதாபில் பதிவு செய்து சொல்லுகிறார்கள், நீ எதுவரை உன் கையிலிருந்து
காசு வெளியே போறியோ லா இலாஹ இல்லல்லாஹ் நீ சொன்னதுக்கு அர்த்தம் இல்லை. அல்லாஹ் இலாஹ் அல்லாஹ் இலாஹ்ங்கறான் தின்னுட்டு. பாருங்க லா இலாஹ இல்லல்லாஹ் பெருமை பாருங்க. நான் ஒரு மாசமா எங்க வீட்டுல கறியே வாங்க, ஆனா கறி திங்காத நாளே இல்லை. அல்லாஹ் அப்படி மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். காலை ஒருத்த விருந்து, மதியம் ஒருத்த விருந்து, அடுத்த நாள் ஒருத்த விருந்து. ஒரு மாசமா எங்க வீட்டுல கறி வாங்கல, கறி திங்காத நாளே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி சோறு போடுறது எனக்கு. நீ பேர் சோறு போட்ட ஒரு மாசத்துல ஒருத்தருக்கும் போடல. இது ஏன் கேள லா இலாஹ இல்லல்லாஹ். நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு சாயா வாங்கி கொடு, உன் வருமானத்தை அந்த மாதிரி நீ வாங்கி கொடு. ஒருத்தருக்கு விருந்தாக்கி போடு, ஒருத்தருக்கு ஏழை மக்களுக்கு பொட்டலம் போடு. ஒரு ஜும்மாவுக்கு பள்ளிவாசலுக்கு போய் ஒரு 100 ரூபா தர்மம், ஒரு 10 ரூபா சொல்ற வந்து இப்ப வரக்கூடிய ஏழைகளுக்கு கொடு. கொடுத்துட்டு லா இலாஹ சொல்லு. யாரெல்லாம் இந்த ஏழைகளுக்கு 10 ரூபா நான் கொடுக்கல, லா இலாஹ இல்லல்லாஹ் கொடுத்தவன் உன்னை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லு. லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி பழங்குறோமா? வாங்கி சாப்பிட்டு பழங்கக்கூடாது. கொடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு சட்டை வாங்கி கொடு, லா இலாஹ இல்லல்லாஹ். சட்டை இல்லாம கஷ்டப்பட்டார் அவர், கிழிஞ்சு போன சட்டையா இருந்துச்சு, பார்த்தேன், ஒரு சட்டை வாங்கி கொடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ். சட்டையை உனக்கு கொடுத்தவன் யாரும் இல்லை, இல்லல்லா இப்படி பழகு. இல்லைன்னா அவன் கல்புல சிருஷ்டியை இலாஹாக்கி வச்சுக்கிட்டு, காசை ரப்பாக்கி வச்சுக்கிட்டு, காசு தான் என் தேவையை பூர்த்தி செய்து கல்புக்குள்ள வச்சுக்கிட்டு, வாயால வாங்கிக்கிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் கொட்டுறான். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றேன். முஃப்தி குண்டா இலவச சாப்பாடு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. விளைஞ்சுங்களா பாருங்க. லா இலாஹ தொந்தியே லா இலாஹ பறக்கத்தாங்க. எத்தனை பேருக்கு சொல்லணும் இந்த தொந்தி லா இலாஹ பறக்கிறதுக்கு என்னங்க? இல்லை வீட்டில் அவன் கறி கோழிலாம் வாங்குறது இல்லை, இல்லை இலவச சாப்பாடு. ஏன் லா இலாஹ இல்லல்லாஹ் திங்கிறதுக்கு பேர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு. யாரையா பேர் வச்சா? நீ கொடு. வீடு இல்லாதவனுக்கு வீடு கொடு, ட்ரெஸ் இல்லாதவனுக்கு ட்ரெஸ் கொடு, செருப்பு இல்லாதவனுக்கு செருப்பு கொடு. நீ வசதியாக இருந்தால் வசதி ஓ வசதி அந்த மாதிரி கொடு, வசதி கம்மியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கொடு. கொடுத்துட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு. அவர்களை கொடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் யாரெல்லாம் நீ தான் அவருக்கு இலா, என் நிஸ்பத்தில் நீ தான் ரப்ப இலாஹா இருந்த என்று சொல்லு. என்று யார் சொல்லி தர்றாங்க? உஸ்மானே ஹாரூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். அதை நம் பக்கம் கொண்டு வந்து சேர்த்தவர்கள் ஹாஜே அஜ்மீரி. जिसको कहते हैं सब ख्वाजे ख्वाजगा, उस शहंशाह भारत पे लाखों सलाम मुस्तफा जाने யாரே ஹாஜே ஹாஜகான் ஜி, தலைவர்களுக்கெல்லாம் மாபெரும் தலைவராக இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஹாஜா எஜமான் சொல்றாங்க. ஹாஜா எஜமான் தர்பாருக்கு போய் ஜியாரத் செய்ய போனால் அவங்களுடைய புனித ரவுதாவுக்கு மேலே எழுதி போட்டிருக்காங்க. அவன் ரவுதாவுக்கு மேலே ஜி பாபா ஃபரீத் ஹாஜா நிசாம் குத்துபுத்தீன் பख्तियारी काकी सब बन गए खाजगा, खाजा परस्ती से खाजा परस्ती से खाजा खाजाன்னு அவங்களை சொல்லி சொல்லி இவங்களும் खाजा ஆயிட்டாங்க. யாரு? பாபா ஃபரீத் கஞ்சசக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, குத்துபுத்தீன் பख्तियारी काकी ரஹ்மத்துல்லாஹி, நிசாமுத்தீன் மஹபூபே இலாஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நசீருத்தீன் சிராக் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சையத் முஹம்மத் கேதுதராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அலாவுத்தீன் கல்லேரி சாபிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்கெல்லாம் வலியுல்லாஹ்களா खाजाவாக ஆகிவிட்டார்கள். உங்களை खाजा खाजा என்று உங்களை புகழ்ந்து புகழ்ந்து அவங்க खाजा ஆயிட்டாங்க. ये सब बन गए खाजा खाजा परस्ती से. அப்படி खाजा परस्ती, உங்களை खाजा परस्तीனா இந்த ஷேக கொண்டாடுறது. உங்களை கொண்டாடி 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 அவங்க खाजा ஆயிட்டாங்க என்று எஜமான் ரவுதாவுக்கு மேலே செவுத்துல பெருசா எழுதி போட்டிருக்காங்க. அவங்க பேர்லாம் போட்டு, எஜமானே உங்க சீனர் அல்லவா அவர்கள், உங்களுடைய சீனர் அல்லவா அவர்கள், எப்படி ஆயிட்டாங்க பார்த்தீங்களா? நிசாம் மும்பையில தர்பாருக்கு வந்தோம். அங்க ஒரு கவிதை எழுதி போட்டுருச்சு. அங்க அவங்க தர்பாருக்கு மேல ஒரு கவிதை எழுதி போட்டிருக்கு. யாரு? ஹாஜா நிசாமுத்தீன் மஹபூபையில தர்பாருக்கு மேல அமீர் குஸ்ரு படிச்ச ஒரு கவிதை எழுதி போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? ஈத்காயே மகரீபா கூயே தூ படிச்சுன்னு நான் கவிதை ஆயிட்டேன். அங்கே 100 படிச்சு சஜ்ஜாதா அவங்க கவிதை ஆயிட்டாங்க. ஈத்காஹே மகரீபா கூயே தூ போட்டோ பிடிச்சே இல்லை பாரு, போட்டோ பிடிக்க சொன்ன தம்பி ஜி. ஹாஜா நிசாமுத்தீன் மஹபூபையில அடங்கியிருக்காங்களே அந்த கும்பத்துக்கு மேல எழுதி போட்டிருக்காங்க அமீர் குஸ்ரு எழுதின கவிதை. என்னுடைய ஈதுகா, ஈது மைதானம் நிஜமா உங்களுடைய வாசல் தான், நீங்கள் இருக்கும் தெருதான் எங்களுடைய வாசல், அதுதான் எங்களுக்கு ஈதுகா. ஈதுகாஹே மகரீபா, எங்களை போன்ற ஏழைகளுக்கு, எங்களை போன்ற உங்களுடைய பைத்தியக்காரங்களுக்கு, எங்களை போன்ற பிச்சைக்காரங்களுக்கு எஜமானே பெருநாள் மைதானமே எதுவென்றால் உங்களுடைய வாசல் தான், உங்களுடைய சன்னிதானம் தான், உங்களுடைய தெரு தான். ஈதுகாஹே மகரீபா
கூயே தூ और ईदे मागरीबा रूए तू ईदगाहे मागरीबा கூயே தூ ईद बासाअत दीदन रूए तू உங்களுடைய திருமுகத்தை பார்ப்பதுதான் எங்களுக்கு பெருநாளே. உங்க திருமுகத்தை என்று பார்த்தோமா எஜமானே, அதுதான் எங்களுக்கு பெருநாள். அதுதான் எங்களுக்கு பெருநாள். நாங்கள் ஈதுகாக இருந்தது உங்கள் வீடுதான், உங்கள் திருமுகத்தை பார்ப்பதுதான் எங்களுக்கு பெருநாள். இந்த பக்கம் எழுதி போட்டிருக்காங்க. சத்ஹசாரா ஈது குர்பானத் குனம் 1000 லட்சக்கணக்கு. சதுனா 100, ஹசார்னா 1000, 100,000 ஈதுகள் குர்பான் ஆகட்டும் எஜமானே. உங்களுக்கு முன்னால் உங்களுடைய ஈதுக்கு முன்னால் உங்களை பார்வைக்கு உங்களை ஒரு முறை நான் பார்ப்பது பாக்கியம் எனக்கு கிடைத்து விட்டால் 100,000 ஈது நாட்கள் பெருநாட்கள் அர்ப்பணமாகட்டும் உங்களுக்கு முன்னால். அது எங்களுக்கு பெருசு இல்லை, உங்களை பார்க்கறதா பெருசு. பெருநாளுக்கு பிறை பார்க்க அல்லவா, எங்களுக்கு பிறையே உங்களுடைய வளைந்த அந்த புருவம் தான். உங்கள் திருமுகத்தை பார்க்கிறோம், உங்கள் கண்ணின் மேலுள்ள வளைந்த புருவம் இருக்கிறது, அதுதான் எங்களுக்கு பெருநாளின் பிறை. நாங்கள் பார்க்கும் பிறையே அதுதான். அதை பார்த்தா எங்களுக்கு பெருநாள். உங்களுடைய திருமுகத்தை பார்த்தால் எங்களுக்கு பெருநாள். உங்கள் வீடு எங்களுக்கு ஈதுகா. சத்ஹசாரா ஈது குர்பானத் குனம் அஹிலாலே மா தோ அபுரு அஹிலாலே மா மஹமே அபுருயது. உங்களுடைய புருவத்தின் வளைந்த அந்த நிலா மாதிரி வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் எஜமானி எங்களுக்கு நிலாவே. எங்களுக்கு ஈது பிறையே அதுதான். ஈது பெருநாள் பிறையை பார்த்தீங்கன்னா நாரத்துக்கு சொல்லுவாங்கல்ல, உங்க திருமுகத்தை பார்த்தாவிட்டால் எனக்கு நாரை தருவீர்கள். இது அமீர் ஹுஸ்ரு படிச்ச கவிதை. இது எழுதி போட்டிருக்காங்க நிசாமுத்தீன் மஹபூபை. என்ன காதலில் வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா, எப்படி இருந்தாங்க பாருங்க. அதற்கு தாங்க அவங்களாம் அடைஞ்சாங்க. இவங்க இஷ்கம் என்ன, அவங்க இஷ்கம் என்ன, அவங்க காதல் என்ன. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அந்த இஷ்கில் அந்த காதலில் கோடியில் ஒன்று நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கும். மஹீதீன் அப்துஜி அந்த ஹாஜா மொய்னுதீன் சிஷ்டி அஜ்மீர் நாயகத்துடைய காதலில், அவங்களுடைய ஹலீஃபா குதுபுத்தீன் பக்தியார் எஜமானுடைய காதலில், வரீது நாயகத்துடைய காதல்ல, நிசாம் நாயகத்துடைய காதல்ல, அமீர் ஹுஸ்ருடைய காதல்ல, நசீரு சிராக் தஹ்லவியுடைய காதல்ல, இறை காதல்ல, ரசூலுடைய காதல்ல, ஷேഖுடைய காதல்ல, ஒரு கோடியில ஒரு பங்காவது அல்லாஹ் நமக்கு தருவானாக. சத்ஹசாரா ஈது குர்பானத் குனம். 1 லட்சம் பல லட்சம் ஈதுகள் உங்களுக்கு அர்ப்பணமாக வேண்டும். வா 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 வா, எங்களுக்கு ஈதே உங்களுடைய திருமுகம் தான், திருக்காட்சி தான். அல்லாஹ் அந்த காதலை நம்ம கல்வில அல்லாஹ் கொடுப்பானாங்க. அதை கொண்டுதான் அங்க மகான்கள் மகானானாங்க. காஜா பரஸ்தி பீர் பரஸ்தி, தன் ஷேகை புகழ்ந்து புகழ்ந்து ஷேகுடைய கூட இருந்து அவன் காதலை பெற்றுக்கொண்டு இப்படியெல்லாம் இவங்களே ஹாஜாவாயிட்டாங்க. நீ எதுவரையும் ஒரு ஷேகத்திலே அர்ப்பணமாகவில்லை, நீ ஹாஜாவாக முடியாது, நீ ஆக முடியாதுட்டாங்க. இவரெல்லாம் மங்கையே ஹாஜா பரஸ்தி, இதெல்லாம் ஹாஜகான் ஆகிட்டாங்க. உங்களுடைய ஹாஜா ராயமே உங்களுடைய பரஸ்தியை கொண்டு வந்தாங்க. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாங்க. இறை காதலராக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்குவானாங்க. பெருமானுடைய சுன்னத்துகளை பின்பற்றி வாழக்கூடிய ஆக்குவானாக. அணுவனும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பேணி நடப்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.